கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. கேக்குது ராகுல். ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொஸ்டின் இது? சரி. Appellate Tribunal for Electricity has been established by each state government in India. Appellate Tribunal for Electricity has been established by each state government in India. இவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். Appellate Tribunal எலக்ட்ரிசிட்டியோடது. சரி, one of the component of accelerated power development and reform program is graduation of a sub-transmission and distribution system for electricity in India. என்ன சொல்லியிருக்காங்க? சரி, அப்பலேட் ட்ரிபியூனலை வந்து இவங்களே கொண்டு வந்துடலாம். ஒன்று, ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் ஆக்சிலரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ரிஃபார்ம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உள்ள இஸ் அப் கிராஜுவேஷன் ஆஃப் சப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுக்குள்ள வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஒன் ஆஃப் த காம்பனண்ட்னா வச்சுக்க வேண்டியதான். நார்மலாக என்ன சொல்றாங்க? சப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபார் எலக்ட்ரிசிட்டி இஸ் அப் கிராஜுவேஷன் ஆஃப் சப் டிரான்ஸ்மிஷன் கிரேடேஷன் ஆஃப் சப் டிரான்ஸ்மிஷனை பற்றி ஒரு காம்பனண்ட் இருக்கலாம். ஆனால் அப்பலேட் பாடியை ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு. நான் வந்து 2-1 போறேன். ஆன்சர் என்ன? 2-1 தான். தேங்க்யூ. மராக்கா வேலி, துக்கோ வேலி, சங்கா வேலி அண்ட் யாம்தாங் வேலி. ஓகே, இது என்னது? இது வேலி ஸ்டேட்டு. மர்கா வேலி, ஜுக்கோ. ஹிமாச்சல் பிரதேஷ். எதக்கா? சங்லா ஹிமாச்சல் பிரதேஷ். சாங்லா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, யாம்தாங் 2 வச்சு மேட்ச் பண்ணாலே ஆன்சர் வந்து 2 தான்க்கா வருது. பி இல்ல டி தான் வருது. மற்றது எதுவும் தெரியாது எனக்கு. ஆன்சர் சொல்லிடு பார்க்கவி. டீடா. ஓகே, சரி. மராக்கா வேலின்றது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஜுக்கோ வேலி வந்து நாகாலாந்து, சாங்லா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் யாம்தாங் வந்து வேலி வந்து சிக்கிம். ஓகே, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குள்ள போட்டுறேன். இது வந்து படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. மராக்கா வேலி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜுக்கோ வந்து நாகாலாந்து. ஓகே, சாங்லா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ், யாம்தாங் வேலி வந்து சிக்கிம். அந்த சாங்லா வேலியில தான் பாஸ்பா ரிவர் வரும். பாஸ்பா, BASPA. BASPAவா? பி ஃபார் பால். ஏன் இதை சொல்றீங்க? அது ஆக்சுவலி ஒரு ஃபேமஸ் ரிவர். அங்க வந்து ஹோலி ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் பாஸ்பா ரிவர் இன் சாங்லா வேலி, யாங்தாங் வேலி ஒன், சிக்கிம். சரி. which of the following statement is not correct? Mahanadi river rises in Chhattisgarh, Godavari river rises in Maharashtra, Kaveri river rises in Andhra Pradesh and Tapti river rises in Madhya Pradesh. Not correct கேட்டிருக்கோம். காவேரி. நம்ம இதை பார்த்த மாதிரி இருக்கலாம். சரி, ட்ரை பண்ணுவோம். காவேரி என்ன சொன்னா? காவேரி வந்து ஆந்திர பிரதேஷ், ரைசஸ் இன் ஆந்திர பிரதேஷ், கோதாவரி மகாராஷ்டிரா, மகாநதி சத்தீஸ்கர் ரிவர், தாப்தி வந்து மத்திய பிரதேஷ். ஓகே, காவேரி தெரிஞ்சனால போட்டோம். தாப்தி மத்திய பிரதேஷ் தான். இந்த கொஸ்டின் மொக்கையா இருக்கனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. சரி, நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் நியர்பை டவுன். சரி, சந்திரபிரபா. சந்திரபாகா கேட்டாங்களா? இப்போ சந்திரபிரபா. மற்றது எதுவுமே தெரியாது, மற்ற ரிவர்லாம். சரி, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கரீரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, ஜெய் ஷமண்ட், அப்புறம் நஹாராக்.
சரி, சந்திரபிரபா வந்து மேல போடுவோமா? இது சந்திரபிரபா வேற ஏதோ நினைக்கிறேன். மத்திய சந்திரபாகா கிடையாது இது. சந்திரபாகா இல்லக்கா, சந்திரபிரபா. ம். ஜெய்ப்பூர், ஜான்சி, ஆக்ரா, வாரணாசி, ஜெய்ப்பூர். சரி, ஆன்சர் சொல்லிடு பார்க்கவி. சீடா. 4, 2, 5, 1. ஆஹ், வாரணாசி, சந்திரபிரபா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வாரணாசியில் இருக்கு. ஓகே, இல்லை வாரணாசின்னு பாருங்க. சந்திரபிரபா வந்து 4, வாரணாசியில் தான் இருக்கு. கரேரான்றது வந்து 2 ஜான்சியில் இருக்கு. ஜெய்சாமண்ட்ன்றது வந்து உதய்பூர்ல இருக்கு. உதய்பூர் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். தெரியல. நஹார்கர் வந்து எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கு. உதய்பூரும் ராஜஸ்தான்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ஒன்று இருக்கு, மத்திய பிரதேஷ்ல ஒன்று இருக்கு. ஜெய்சாமண்ட் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுறேன். அப்படியே மக்கடிச்சிங்க. கேட்பாங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப நேரோட்டிக்கா இருக்கு. சரி, நார்த் டு சவுத், which of the following is correct sequence of given rivers in India? கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நார்த் டு சவுத். சரி, ஷயோக்கு, ஸ்பித்தி, ஜாஸ்கர் அண்ட் சட்லஜ். இருக்கிறதுலே மேலே இருக்கிறது வந்து சாஸ்கர் இந்தியாக்குள்ள பார்த்தா. ஆனா ஷயோக் வெளியவே போறான். சட்லஜ் லாஸ்ட்ல போட்டுக்கோம். ஆமா, அவன் அவன் ஆக்சுவலி நார்த்லேருந்து போட சொன்னான்னா மேலேருந்து தான் நம்ம எடுக்கணும். இந்த கிராஸ் லெவல் இதை எடுக்கக்கூடாது. கரெக்ட். ஜஸ்கர், கராக்குரம், ஜஸ்கர் அதை எடுக்கக்கூடாது. மேலேருந்து எடுக்கணும். ஷயோக்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்பிட்டி வேலி, ஜஸ்கர், சட்லஜ். ஏ தானே? ஏ இல்ல பி. ஸ்பித்தி கீழே வரும், ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்ட வரும்ல ஸ்பித்தி வேலி. ஜஸ்கர் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும்ல மேல. அவ்வளோ கீழே வரும். ஆமா, ஸ்பித்தி கீழே தானடா வரும். ஸ்பித்தி வேலி பார்த்துருக்கோம்ல, ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்ட தானே இருக்கும். லாகூர் ஸ்பித்தி. ஓகே ஓகே, கரெக்ட். ஜஸ்கர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஷயோக் வந்து மேலே ஜம்மு பலுசிஸ்தான், கிலிஜிட் பலுசிஸ்தான். இவன் வந்து ஸ்பித்தி அண்ட் சட்லஜ் கீழே இருக்கான். ஓகே, டன் 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 டன். ஆனால் இது எலிமினேட் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் தூக்கிடலாம். மேலே கண்டிப்பாக என்ன மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பித்தி தெரிலனா. Which of the following districts have a large reservoir of a diamond bearing kimberlite have been discovered in recent past? Diamond bearing kimberlite discovered in recent past. சாம்பர்புல் ராஜஸ்தானா? சாம்பல்பூர் ஒடிஷாக்கா. ஒடிஷாவா? ராய்ப்பூர் வந்து சத்தீஸ்கர். ஹவுசங்காபாட் தெரில. வரங்கல் தான் இப்போ தெலுங்கானான்னு போட்டோன்னா இதான் போட முடியும். ஆனால் அதை புதுசாக கேட்குறாங்க, ரீசன்ட் பாஸ்ட்னு கேட்குறாங்க. தெலுங்கானா டைமண்ட்க்கு வருமா? வராதா? கோல்கொண்டா அதுக்காக கேட்டேன். கோல்டு தான் வரும். டைமண்ட் வந்து ஜார்க்கண்ட் சத்தீஸ்கரா தான் இருக்கும். சத்தீஸ்கரா ராய்ப்பூர் தான். ஆன்சர் என்ன? ராய்ப்பூர் தான். சத்தீஸ்கர் ராய்ப்பூர். இந்த ஹவுசங்காபாத் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ், எம்பியில் இருக்கு. ஏன்க்கா நீங்க வந்து கிம்பர்லேட் வந்து சத்தீஸ்கர்ல இருக்குன்னு சொல்றீங்க? டைமண்ட்ஸ்லாம் கிம்பர்லைட் நான் பார்க்கல. நான் வெறும் டைமண்ட் தான்டா பார்த்தேன். கிம்பர்லேட்னா என்ன? டைப் ஆஃப் ராக் ஆக்சுவலி. A dark colored igneous rock contains a diamond and a main host of rock for them. ஓகே, கிம்பர்லெட்னா அதான் அர்த்தம். அது வந்து ஏன் டைமண்ட்னா சத்தீஸ்கர்ல தான் இருக்குமா? டைமண்ட் மைண்ட் இருக்கா நாங்கள் சத்தீஸ்கர்ல? இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த சோட்டா டூப்பூர் அந்த சைடுல தான் இருக்கும். கோல்டு தான் நீ சொல்ற மாதிரி கீழே இருக்கும் கர்நாடகால. சரிங்கண்ணா, சரி. With reference to the steel industry in India in the recent time, consider the following statement. Steel industry, சரி. Vizag steel plant has declared மினிரத்னா. இவனா வைசாக் ஸ்டீல் பிளான்ட் மினிரத்னான்னு சொல்றாங்க. வைசாக் ஸ்டீல் பிளான்ட் மினிரத்னா தானா? சரி. மெர்ஜர் ஆஃப் இஸ்கோ அண்ட் செயில வந்து ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். இஸ்கோ செயில் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க.
இது மினிரத்னா. நெய்தரா? ஆன்சர் என்ன? both. போடு. நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு போடு. செக் பண்ணிக்கிறேன். போத் தான் ஆன்சர். எப்படி எடுக்கலாம்? ஒரு வைசாக் ஸ்டீல் பிளான்ட் அவ்வளோ பெருசு கிடையாதா? மினிரத்னா தானா? சரி மினிரத்னான்னு வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு நேரோவான கண்ட்ரி ஒரு ஜப்பானுக்கு மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளான்ட் சிட்டின்னு வச்சுக்கலாம். மெர்ஜர் ஆஃப் இஸ்கோ அண்ட் செயில் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மெர்ஜர் வித் செயில் இஸ் கம்ப்ளீட்டட். சரி தெரியல. இப்ப வந்து நவரத்னான்னு நினைக்கிறேன் வைசாக். இப்போ நவரத்னாவா? இருக்கலாம். சரி ஓகே பார்க்கலாம். ஸ்டில்வெல் ரோட் built in 1940s which was recently in news connects which are the following? Recently in news ஆங்க. அப்போ தெரியல. built in 1940s which is recently in news. Stilwell Road, Agartala in India and in Myanmar. Yangon in Myanmar via Bangladesh. சரி இதில் வந்து லெடோவில் இருந்து கன்னிங்கம் போகுது. நெக்ஸ்ட் வந்து கலிம்போங்லேருந்து லாஷா திபெத் போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பால்லேருந்து பேங்காக் வயா மியான்மர். இது தெரில. ஆன்சர் சொல்லிடு. இல்லைன்னா எடுக்க முடியுமா ஏதாவது? சொல்லிடு ஆன்சர் சொல்லிட்டு எடுக்க முடியாது. Answer B. இந்தியாவிலேருந்து லிடோ இன் இந்தியா அண்ட் கன்னிங்கம் இன் சைனா வயா மியான்மர் வழியா. லிடோ ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது? லிடோ கோல் மைனே இருக்குது. அசாமில் இருக்கு. ஸ்டில்வெல் ரோடுன்றது நெட்லேயே கொடுத்துருக்காங்க. World War II அப்போ கட்டினாங்களாம். எப்பா அவ்வளோ பழசு 1940s. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டில்வெல் ரோட் 1940s அப்போ லிடோ டு கன்னிங்கம் via மியான்மர். Which one of the following is also known as a top slip? இம்பால் பெரியார் மஞ்சீரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் நேஷனல் பார்க். எதான் டாப் ஸ்லிப்னு சொல்லுவோம்? ஆனைமலைடா, இந்திரா காந்தி. ஆனைமலையில இந்திரா. ஓகே, ஏன் அது சொல்றீங்க டாப் ஸ்லிப்? ஆனைமலை பேரு பொள்ளாச்சியில் இருக்கும்ல, டாப் ஸ்பிளிட் பொள்ளாச்சி டூரிஸ்ட் ஸ்பாட். அது பேர் டாப் ஸ்லிப்பா? ஆமா, டாப் ஸ்லிப்னு போட்டாலே ஆனைமலை தான் வரும் உனக்கு. பொள்ளாச்சியில் இருக்கும். ஆக்சுவலி டாப் ஸ்லிப்பை நீங்க ரெண்டா பார்க்கலாம். ஒன்னு இங்க இதுக்கு பாக்குறோமா, இன்னொன்னு அந்த பர்மாலேருந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல அந்த இதெல்லாம் இறக்குவாங்களே டிம்பரு, அதையும் டாப் ஸ்லிப் தான் சொல்லுவாங்களாம். ஓ, இசாம்லி பால்ன்றது எங்க இருக்கு? இசாம்லி பால் வந்து ஒடிஷா. இது ஒடிஷா. பெரியார் கேரளால இருக்கு. மஞ்சிரா கூட கர்நாடகா. ஜீரா ஏன் அது சிம்லிப் பாலா இல்ல இஸ்மிலி பால்னு அப்படிதான் இருக்கா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். சிம்லி பால் தான் ஐஎஸ். இல்ல சாரிங்க, ஸ்பெல்லிங் அதே சேஞ்ச் ஆயிடுச்சு என்ல. இஸ்மிலி பால்னு எவ்வளோ இருக்கு? இஸ்மிலி. ஓ, ஒடிஷால எஸ் வராதுங்க. இப்படிதான் பேசுவாங்க அவங்க. இஸ்மிலின்னு தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நினைக்கிறேன்டா. இல்லக்கா, அவங்க ரொம்ப கலோக்கியலா கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அப்படி பேசுறதுல எழுதிட்டாங்க அவங்க. ஏதோ ஒடிஷாலா இருப்பானோ பால். அந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நேஷனல் பார்க் காட்டிக்க மாட்டேங்குது. சரி, சிம்லிபால் தான் இருக்குன்னு வச்சுங்க. ஒடிஷா. இது கர்நாடகா. மஞ்சீரா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸ்டேட் பார்க்கல. ஸ்டேட் தெலுங்கானா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நேஷனல் பார்க்னு சொல்றது தான் டாப் ஸ்லிப்.
இது எப்படி டிரைவ் பெரியார் பண்றது? கேரளாவா கர்நாடகாவாடா? கேரளா பெரியார் ரிவர் இருக்குல்ல. கர்நாடகான்னு சொன்னாதான் கேட்டேன். இல்ல சார் தெரியும் சார். கேரளா. இது கேரளா, இது தெலுங்கானா. இது மட்டும் வந்து இந்திரா காந்தி அகஸ்தியமாலைன்னா தமிழ்நாடு. இது எப்படி எடுக்கிறது? எனி கெஸ்? ஆடு நோட் எடுத்து இதுல மட்டும் தான் 2 இருக்கு. இன்னும் கரெக்ட் தான். தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் தான் எடுக்க முடியுங்க. வேற வழி என்னப்பா? இல்ல. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் ஈஸியா எடுத்துருவான் அவ்வளவுதான். எனக்கே தெரியும். எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு தெரியாது. ஓகே. மத்தவங்க எல்லாரும் தெரியுமா? எனக்கா நக்கலா பாக்குறீங்க? தெரியாதா? இது சத்தியமா அப்படிலாம் பார்க்க. சரி. கேவி உனக்கு தெரியாதுல்ல? இன்னொரு பேரு தெரியும்டா, இந்திரா காந்தி ஆணைமுடி. அது தெரியும். டாப் ஸ்லிப் பண்ணான்னு தெரியுமா என்னன்ட்டு? டாப் ஸ்லிப்னா தெரியல, மலையை வச்சுதான் ஏதாச்சும் எடுக்கணும். ஜார்தி ஆப்ஷனுக்கே தெரியல. எனக்கு பிரச்சனை இல்லை, விடுங்க. டேய் ஏன்டா? வேர் ஆர் ஷெர்வராயன் ஹில்ஸ் லொகேட்டட்? ஓகே, தமிழ்நாடு. தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸா ஏய், கேக்குறாங்க. செவ்ராயன் கர்நாடகா கிடையாதா? ஓ, தமிழ்நாடுக்கா, ஏற்காடு. ஓகே ஓகே. ஏற்காடு ஏற்காடு. ஓகே. ரிவர் கலை நதி. இது வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. சதர்ன் பார்ட்ல நதின்னு சொல்றான். மேபி லிட்ரலா தமிழ் மீனிங் எடுத்தனா இருக்கு. பிகாஸ் டெக்கான் பிளாட்டூ இஸ் ஹையர் along in the western edge and gently slopes towards the Bay of Bengal in the east. அதனால தான் இது வந்து ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்ல முடியுமா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால? டேய் அது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ரா. ஓகே, அதான் புரிகிறது. அதுலயே செக் வச்சிட்டாங்களா? இது எப்படி எடுக்கிறது? நீங்க பாரு, இந்த கொஸ்டினோட சும்மா மெரிட் போவோம். இந்த ரிவர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால, அதனால டெக்கான் பிளாட்டி இந்த பக்கம் ஓரமா சாஞ்சிருக்கு. இதை நம்ம கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தேன், இல்ல கோதாவரி சொல்லியிருந்தேன்னா அவ்வளோ பெரிய ரிவர் வலை எடுத்துட்டு வரணும். இது ரிவரே நான் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, இது ஆன்சர் டி தானா? வெஸ்ட் ஃப்ளோயிங் தானே இது? டி தான். பா, இதெல்லாம் செக் வச்சிருக்காங்களா? ரொம்ப லோக்கல் ரிவர் நேமா இருக்குங்க. பயங்கரம் இந்த கொஸ்டின். கர்நாடகால இருக்கான். கர்நாடகால கலை நதி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொன்னாலே அதுல பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. Which of the following national park, national highways passes through Maharashtra? Chhattisgarh, Odisha. ஐயோ, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிஷா தெரியலைங்க. 7 கிடையாது, முன்னாடியே பார்த்த மாதிரி. சொல்லிடு ஆன்சர். கண்டுபிடிக்க முடியாது. NH 5டா 66 C. அக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நீங்க இல்லடா, புது நம்பர் மாத்தினது மனப்பாடம் அடிக்கலடா. ஐயோ, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிஷா இங்க இருந்து வரான். சத்தீஸ்கர், ஒடிஷாக்கு. ஐயோமா. Consider the following statement. Balghat is known for the diamond mine. Balghat. அந்த ஒரு ஹில்ஸ் இருக்குல்ல மகாராஷ்டிரா அந்த இடத்துல, அது வந்து டைமண்ட் மைனுக்கு ஃபேமஸ். ஸோ அது சத்தீஸ்கர்ல இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் டைமண்ட் மைன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராகுல், நம்பர் மாத்திட்டாங்கல்ல இப்ப. ஆமா, ஹைவேக்கு 6 வந்து பாத்தீங்கன்னா உனக்கு மெகாலயா, அசாம், மிசோரம்ல இருக்கு. ஐயோ, அப்ப தப்பா இது? 5 ஆன்சரா? மேபி அப்ப நம்பர் இப்ப நிறைய மாத்திட்டாங்களே. இப்ப NH 7 வந்து 44. இப்ப அப்படியா? வந்து கரெக்ட்டா 6. ஆமா, அதுதான் லாங்கஸ்ட்னு பார்த்தல. முன்னாடி ஒரு क्वेश्चन நம்ம காலையில ஆமா. 6ல இப்ப பாஸ் ஆகுது வந்து மெகாலயா, அசாம், மிசோரம்ல போயிட்டு இருக்கு. மேகாலயா, அசாம், மிசோரம். ஆமா, சரி ரோடு பாத்துக்கணும், மறந்துட வேண்டாம். சரி, பால்காட் வந்து ஒரு ஹில்ஸ், அது வந்து டைமண்ட் மைனிங்க்கு ஃபேமஸ். நெக்ஸ்ட் மஜ் கவான் இஸ் நோன் ஃபார் த மேங்கனீஸ் டெபாசிட். ஹில்ஸ் பார்க்கும்போது பால்காட் ஹில்ஸ் நாங்கள் ஒன்று பார்த்தேன் மகாராஷ்டிரால. நான் சொல்லவா? சொல்லிடுங்க. 2 விவசாயம் இருக்கு, அவ்வளவுதான். ஓ, 2மே மத்திய பிரதேஷ் தான். ஆக்சுவலி இங்கே பாத்துருங்க, எங்க இதுல எங்கெல்லாம் டைமண்ட் இருக்கணும். ஒண்ணு ஆந்திரால இருக்கும், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். ஓகே. அந்த ஆந்திரா, மேல உள்ளது கீழே ஆந்திரா மட்டும் வச்சுக்கோ. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷுமா? யூபி.
இது 2மே ஆனா மத்திய பிரதேஷ் தான். ம். நிமிஷம் நோட் பண்ணிடுறேன். Which are the following rivers originated in Amarkantak? அமர்கண்டக் ஆல்ரெடி பார்த்தது தான். தாமோதர் இப்போ என்ன நர்மதா. இதை கேட்டிருந்தாங்கல்ல, நம்ம அதை கரெக்டுன்னு வேற முன்னாடியே போட்டிருந்தோம். அதனால இது கரெக்டுன்னு போடுறேன். கரெக்டா? கரெக்டடா. தப்தி வந்து ஒரு ஐ மீன் ஆரிஜினேட்டட் இன் மத்திய பிரதேஷ்னு ஒரு கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. மானதி கேட்கல. சத்புரான்னு போட்டுருந்தோம். இப்போ இப்படி கேட்டாங்கன்னா சத்புரான்னு சொல்லிடணும். எது தப்தியா? சத்புரா. ஆமா. சத்புரா. தாமோதர் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. ஓகே. மகாநதி மகாநதி வந்து வந்து சத்தீஸ்கர். சத்தீஸ்கர். இந்த ஒரு பிளாட்டோ ஒன்று வருமே, பீல ஆரம்பிக்கும், மறந்துட்டேன். பாஸ்டர் பிளாட்டியூ. ஆமா ஆமா. Which are the following Indian cities is most eastwards located? Most eastward. ஹைதராபாத், போபால் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது? சரி, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, என்னது இது? போபாலுக்கு இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு ஸ்டேட் இருக்குன்ட்டு. போபாலுக்கு இந்தோருக்கு நடுவில் ஜாபல்பூரா அது இருக்குன்னு. ஜபல்பூர் இருக்குன்னு போட்டாங்க. அது ஆனா தப்பு. ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதனால தெரியலையே. லக்னோ வந்து இங்க இருக்கும், உத்தரப்பிரதேஷ் லக்னோ. பெங்களூரு பெங்களூர் வந்து நடுவுல டெல்லியில. சரி, அதனால இது ஈஸ்டர்ன் மோஸ்டா இருக்க முடியாது. ஹைதராபாத் வந்து பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் மேல தள்ளி போடும், அவ்வளவுதான். ஆனா வெளியே வந்துடும் அக்கா, பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத். சரி, இல்லை, லக்னோ தான் இருக்கிறதுல ஈஸ்டர்ன் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது இல்லை, போபாலை விட. கரெக்டா? கரெக்ட். லக்னோ தான் ஈஸ்டர்ன் மோஸ்ட். சரி, ஓகே. இங்க வேற இங்கேயே லாட்டிடியூட்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ சிட்டிஸையும் கண்டிப்பா இது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் லாட்டிடியூட்ல பார்க்குறது. நம்மளுக்கு கேட்டதெல்லாம் 4, 5வது கொஸ்டின் நம்ம தான் பார்க்கல. சரி, அவுட் ஆஃப் த 4 சதர்ன் ஸ்டேட்ஸ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு, விச் ஷேர்ஸ் அ பவுண்டரி வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்? இதுக்கு முன்னாடி யூபி கேட்டிருந்தான், இப்போ இதை கேட்குறான். அவுட் ஆஃப் 4 ஸ்டேட்ல எது மேக்ஸிமம் ஷேர்ஸ் அ பவுண்டரி வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இவன் ஒன் சைடு ஃபுல்லாக கோஸ்ட்டு தூக்கு. ஓகே, தனியாக கவுண்ட் பண்ணிவிடும். கேரளா யார் யார்? தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் 2 தான். கேரளா வேணாம், போயிடும். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா. தமிழ்நாடு, தெலுங்கானா. 1, 2, 3, 4, 5. சரி, இப்படி ஏன்னா ஆந்திராவும் இருக்கு, ஆந்திராவும் நியூஸ்ல இருக்கும். சரி, ஆந்திரா பார்த்துக்கலாம். ஆந்திராவில் மேலே ஒடிஷா, ஒடிஷா, தெலுங்கானா. சத்தீஸ்கர், தெலுங்கானா. சத்தீஸ்கரா? கொஞ்சோண்டு வருது, முன்ன வந்து தொடும். எனக்கு தெரியலக்கா. ஆனா தெலுங்கானா நடுவில் ஃபுல்லாக கவர் ஆகிடுது. அது கான்ட்ரவர்சியா தான் இருந்தது, ஆனா தொடும் அது. ஓ சரி, அப்போ ஒடிஷா, தெலுங்கானா, அப்புறம் தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா வராது. அப்போ இது இப்போ வந்து நம்ம அதை சத்தீஸ்கர் வரும்னு சொன்னாதான் நம்ம சி போட முடியும், இல்லைன்னா நம்ம பி போடலாம். சத்தியமா சத்தீஸ்கர் வரும். ஏன் சத்தியம், உங்க அம்மா மேல சத்தியமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. நம்புடா. சத்தீஸ்கர் வரும், ஞாபகம் வச்சுங்க. சரி, மறுபடியுமா? ஹிராக்குட், கோர்பா சத்தீஸ்கர்னு பார்த்தோம் ஆல்ரெடி. கோர்பால வந்து அலுமினியம் இருக்கு, கரெக்ட் தானே? ஆல்ரெடி போட்டது. இது 4மே அலுமினியம் தான்டா. நால்கோ, நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் அலுமினியம் கார்பரேஷன். ஆமாங்க. கோர்பா சத்தீஸ்கர், ஹிராக்குட் ஒடிஷா, கோராப்புட்டும் ஒடிஷா, ரெயின்கோட்டும் ஒடிஷான்னு தான் நினைக்கிறேன். ரேணுகுட்டு யூபின்னு சொன்னேன் சிடிஎஸ் படிக்கும் போது. அக்கா அப்போ ரேணுகோட். இதுல ஏதோ ஒண்ணு அதை வேற வச்சு படிச்சோம், ஆனா எதுன்னு தான் மறந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன், ஏதோ ஸ்டேஷன் தெரியலக்கா. யூபியில், ஆமா, இது கேட்டு யூபியில் இருக்கு ரேணுகோட். எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியல. ஆன்சர் சொல்லிட்டு தெரியல, சத்தியம் போட முடியாது. பி. ஏக்கு 2 வச்சுக்கலாம். எது? கோர்பா. கோர்பா வந்து
சரி. பால்கோ. 2413. நால்கோ வந்து கோராப்புட். இந்தியன் அலுமினியம் கம்பெனி இந்தியன்னு கொடுத்துருக்கான். அதுதான் ஹிராக்குட், ஒடிஷா. ஹிண்டல்கோ வந்து 4 ரேணுகோட். இதெல்லாம் அலுமினியம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற. ஆமா அக்கா, நீங்கள் ரேணுகோட் வந்து ஃபேமஸே வந்து ஹிண்டல்கோ அலுமினியம் பிளான்ட் அண்ட் ரிஹண்ட் டேம் அங்கே இருக்கான், அதனால ஃபேமஸ். ஓகே. ஆனா ஏதோ சொன்னேன் அன்னைக்கு, அப்படியே மறந்துட்டோம். இது இது ஹிராக்குட்ல வந்து இந்த டேம் இருக்கு, பெரிய டேம். ஹிராக்குட் டேம் இருக்கு. இங்கே ரிஹண்ட் டேம் இருக்கு. கோராப்புட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு, எனக்கு அதான் தெரியும். தெரில. கோர்பால வந்து அலுமினியம் சத்தீஸ்கர், கோராப்புட்டு ஒடிஷா தான். சரி, நம்ம ஹிராக்குட் இருக்கிறது எல்லாம் ஃபேமஸ், மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கோம். ஹிராக்குட்ல வந்து இந்தியன் அலுமினியம் கம்பெனி இந்தியனு. ஹிண்டல்கோ ஹிந்துஸ்தான் அப்படின்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஹிண்டல்கோக்கு பிக்கு வந்து 4 ரேணுகோட்டில் இருக்கு. அங்கே தான் ரிஹன் டேமும் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேணுகோட்டில். நால்கோல வந்து கோராப்புட் நால்கோ அண்ட் பால்கோ வந்து கோர்பா சத்தீஸ்கர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லொகேட்டட் இன் த பாஸ்டர் ரீஜன். சூப்பர், கேட்டாங்களா? பந்தவ்கர், நன்லி, ராஜாஜி நேஷனல் பார்க் யூபியில் இருக்கு. இந்திராவதி நேஷனல் பார்க் இது கூட இருக்கலாம், தெரியுமாக்கா? இந்திராவதி வந்து சத்தீஸ்கர்ல படிச்சிருப்போமா? இந்திராவதி அப்போ அதான். ஆமாம், இந்திராவதி ரிவரும் அங்கே தான் இருக்கு. அப்போ நேஷனல் பார்க் அங்கே இருக்குமா? இருக்கும். பந்தவ்கர் வந்து மத்திய பிரதேஷ் எம்பி. லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினும் இது வந்துச்சு, பந்தவ்கர். 24லயா? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம்ல பாஸ்ட்ல. ஆமா, பந்தவ்கர் அந்த வந்துச்சு. டன்லி தண்டேலி கர்நாடகா. கர்நாடகாவா? தண்டேலி. இந்திராவதி வந்து சத்தீஸ்கர் வந்து ரீஜன், மத்திய பிரதேஷ் அதனால சத்தீஸ்கர். கரெக்டா? பாஸ்டர் ரீஜன் இதுதானா? இந்திராவதி தானா? கரெக்டா. ரிவர் அங்கே தான் ஓடுது, அதனால அங்கேயே போட்டுடலாம் பேசாம. தண்டேலி வந்து கர்நாடகா. சரி, பந்தவ்கர் வந்து மத்திய பிரதேஷ். குரு ஷிகார் பீக் லொகேட்டட் இன். சரி, குரு ஷிகார் பீக் வந்து நம்ம இதுன்னு வச்சுக்கலாம், ஆரவல்லி. அதனால ராஜஸ்தான் போடுறோம். இது தெரில அப்படின்னா என்ன பண்றது? கரெக்டா ராஜஸ்தானு? கரெக்ட். ஓகே. இது தெரில அப்படின்னா குரு ஷிகார் பீக் வந்து எப்படி போடுறது? குஜராத்தில் என்ன மலை இருக்கு? மலையே கிடையாது, பெரிய மலை. மத்திய பிரதேசில் 2 மலையும் இருக்கு. மகாராஷ்டிராலையும் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்காங்க. தெரில எப்படி போடுறது. சரி, பார்க்கலாம். பெட்டூல், ஜபல்பூர், உஜ்ஜைன். ஓகே. ஷிப்ரா ரிவர் வந்து இதில் ஓடுது, உஜ்ஜைனில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஷிப்ரா ரிவர் பெட்டுல் தாப்தின்னு நினைக்கிறேன். பெட்டூல் தாப்தியா? சரி, வெச்சு பெட்டூல் பாரு வருதான்னு. வரும். 4-3 வருதுல்ல. 4-3 பி தான் வருது. இது 1, ஜபல்பூர் 1, இந்திராவதி. ஜகதல்பூர் மேபி சத்தீஸ்கர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஜகதல்பூர் எங்க இருக்குன்னு பார்த்து. ஜகதல்பூர் சத்தீஸ்கர் தான், கரெக்ட். ஜபல்பூர் வந்து என்னது இன்னொன்று தப்தி. ஜபல்பூர் எத்தனை வாட்டி கேட்டானுங்க? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நான் இது வரைக்கும் 5 வாட்டி கேட்டானுங்க. சரி, பெட்டூல் வந்து கரெக்டாக இல்லை ஆன்சரு? கரெக்டா. 4 போடல, 3 2 போடணும். நர்மதா. பெட்டூல் வந்து தப்பா போட்டிருக்கேன். ஆன்சர் பியா? பி தான். போடு, தப்பா எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா தானடா போட்டுருக்கோம். பெட்டுல் தப்தின்னு பார்த்தோமே என்ன. சரி, பெட்டூல் வந்து தப்தி. ஜகதல்பூர் வந்து இந்திராவதி. ஸோ பாஸ்டர் ரீஜனில் இந்திராவதி, அந்த ஜகதல்பூரும் அங்கே தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜபல்பூர் வந்து மத்திய பிரதேஷில் நர்மதாவோட வேலியில் இருக்குது, பெரிய ஊர். உஜ்ஜைன் வந்து ஷிப்ரா ரிவர், அந்த ரிப்பீட்டு. சரியா? In India, the red panda is naturally found in western Himalayas only. Naturally found in. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் ஹிமாலயான்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் வெஸ்ட்டில் விளையாடுறாங்களா? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஒன்லி. இன் இண்டியா ஸ்லோ லோரிஸா
லிவ்ஸ் இன் த டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்ல ஸ்லோ லோரிஸ் வச்சிருக்காங்க. மேபி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களோ, இல்லை 2 ஒன்லி போடலாமா? ஆன்சர் 2 ஒன்லியா? ஆமா. ஈஸ்ட் வெஸ்ட்ல விளையாடிருக்காங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல்ல, என்ன கொஸ்டின் அது? கூச்சி மஷ்ரூமா? மஷ்ரூம் ஆ. சேம் கொஸ்டின். சரி, which one among the following states of India has a low density of population? lowest density of population. கொடுத்ததுல எதுன்னு கேக்குறாங்க. சரி, கொடுத்ததுல வந்து இவனா இருக்கலாம். டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் வச்சு போடலாம். சிக்கிம் டிவிக்கு முன்னாடி பார்த்தமேடா. டென்சிட்டி இல்ல, இப்பயே வந்து டென்சிட்டி அருணாச்சல் பிரதேஷ் தான் போடுவோம். சிக்கிம் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்னு பார்த்தோம், டென்சிட்டி பார்க்கல. சரி, செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி வச்சு இதை அட்ரஸ் பண்ணா எப்படி போடுவ? எப்படிடா இத ஃபேக்ட்ஸ்ல எப்படிடா இத வச்சு போடுறது செட்டில்மென்ட் வச்சு? இல்ல, சும்மா செட்டில்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்றத வச்சு சொல்றேன். நாலுமே உனக்கு ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் தான். நாலுமே ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தனியா அந்த மாதிரி மேப் எதுவும் கொடுக்கலையான்னு கேக்குறேன். இல்ல கொடுக்கல. இது ஆன்சர் கரெக்டா? அருணாச்சல் பிரதேஷ் கரெக்டா. இப்ப அருணாச்சல் பிரதேஷ் தான். ஆனா இதுல ஆட் ஒன் அவுட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஆஸ் பர் த இந்தியன் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2020 டார்கெட் என்ன கேட்டிருக்காங்க? பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இயர்ஸ் த அவர் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஆஃப் அச்சீவிங் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ 2020 சொன்னியா, நம்ம பக்கத்துல 2025 போடுவோம். ஆன்சர் என்ன? ஆன்சர் சி. 2045. ஆக்சுவலா 2045 தான் சொன்னாங்க கேவி. அதுக்கு முன்னாடி நம்ம 2024 2023 அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி ஆச்சு. 2020 2024 சம்திங், இந்த 3லயோ 2ல அப்படின்ற மாதிரி 20 வருஷம் முன்னாடியே வந்துட்டோம், அதனால சீக்கிரமா ஏஜிங் பாப்புலேஷன் போய்டும்ன்ற மாதிரி பேசினாங்க. இந்த டார்கெட் தான் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் டார்கெட், லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஆஃப் அச்சீவிங் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன். But this happened before that. Sorry, what is the approximate percentage of the person above 65 years of age in India current population? இப்போ எவ்வளோ திவ்யாங் பாப்புலேஷன்? இப்போ 11 பாயிண்ட் சம்திங். இப்போ 14 பாயிண்ட் சம்திங். அப்போ எவ்வளோன்னு தெரியல. மேபி 11 to 12 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்ன? சி, 8 to 9. அவ்வளோ கம்மியாக இருந்திருக்கா? அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துட்டாங்களா? இப்போ 14 to 15 நினைக்கிறேன் திவ்யாங் பாப்புலேஷன். சரி, ஆல்மோஸ்ட் amongst the following state which one of the highest percentage of rural population in the for total populationல 2011ல 2001ல ரூரல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எது? ரூரல் பாப்புலேஷன் அர்பனைஸ் ரொம்ப கம்மியா. ஹிமாச்சல் பிரதேஷ். கரெக்டா? கரெக்ட். இது எங்கே நான் ஃபேக்ட் படிச்சேன், அதனால சொன்னா ஆட் ஒன் நோட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ரூரல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது இது ஒன்று தான். ஹில் ஏரியாவும் கூட, அது கூட கரெக்ட் தான். ஹில்லுக்கும் ரூரல் பாப்புலேஷனுக்கு எப்படி சம்மந்தப்படுத்துறது? பர்சன்டேஜ் ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் தான் கேட்குறேன், டோட்டல் ரூரல் பாப்புலேஷன் கேட்கல. அர்பனோட பேசிக் ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன் என்னக்கா தெரியுமா? தெரியலடா, அது ஏதோ ஒரு ரேஞ்ச் வச்சு சொல்லுவாங்களா அதானே? ரேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஹூ இன்வால்வ் இன் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அண்ட் மில்லியன்ஸ் இல்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இதுக்குள்ள இருக்கணும் ஸ்கொயர் ஃபீட்குள்ள அப்படின்னு. ஓகே, அதை வச்சு எடுத்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல நான் அக்ரிகல்ச்சர் எல்லாரும் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில தான் இருப்பாங்களா? ஸ்டேட் ஜிஎஸ்டிபியும் ரொம்ப கம்மி. ஓகே, ஆனால் இதெல்லாம் பிளெயின் செட்டில்மெண்ட், இது மட்டும்தான் கொஞ்சம் ஹில்லி செட்டில்மெண்ட், அதனால பாப்புலேஷன் ஜியாகிரபி இருக்கலாம். சரி, ரூரல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம் பர்சன்டேஜில். அப்படி போட்டால் தான் அதுதான் ஒன்லி வே டு எலிமினேட். ஸோ அமாங் த ஃபாலோயிங் விச் ஒன் ஹேஸ் த மினிமம் பாப்புலேஷன்
அந்த பேசிஸ் ஆஃப் டேட்டா சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001. என்ன கேட்குறாங்க? மினிமம் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் டேட்டா ஆஃப் சென்சஸ். இருக்கிறதுல மினிமமாக யார் இதில் இருக்கான்னு கேட்குறாங்க. மிசோரம் வேறு வச்சுருக்கானுங்க அதில். சின்ன ஸ்டேட் தான் சிக்கிமு. பாப்புலேஷன் அங்கே தான் கம்மியாக இருக்குமோ? பாண்டிச்சேரி, சண்டிகர், சிக்கிம் கரெக்டா? கரெக்ட். ஒரு யூனியன் டெரிட்டரி ஏரியாவோட சிக்கிமில் வந்து பாப்புலேஷன் கம்மி. மினிமம் பாப்புலேஷன் கேவி நீ இதை தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அங்கே டென்சிட்டி வந்து கம்மி வந்து அருணாச்சல் பிரதேஷ். புரியுதா? ஓகேண்ணா. இது வந்து மினிமம் பாப்புலேஷன் பை நம்பர். இது பாப்புலேஷன் வித் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா இன் பர்சன்டேஜ். ஓகே. Which one of the following is necessary, especially a species of Himalayan vegetation, not essentially a species of Himalayan vegetation? அப்போ மகாகனி வந்து அவங்க தான் வளருவான். ஆஹா, சரி, கிடையாதா? மகாகனி சீரியஸ் இல்லைன்னா எவர் கிரீன். அது எப்படி ஹிமாலயா? அக்கா நீங்க ஹில்லி ஏரியா, தியோதர் தான் ஹில்லி ஏரியான்னு சொன்னீங்க. சாரி அக்கா. அப்ப அவன் தான் தப்பு. மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே இது ஆல்பைன் கோனிஃபெரஸ் தான். ஜூனிபர், சில்வர் ஃபிர் அண்ட் ஸ்பியூஸ். அவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்ப அது பேர் சில்வர் ஃபிர், அப்படி ஒரு பேர் இருக்கும். சில்வர் ஃபிர். Which out of all biosphere reserve in India, 4 has been recognized as a world network of UNESCO. Which one of the following is not one of them? So 4 has been recognized as a 4 வந்து world network of bio யுனெஸ்கோல கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒன்று கிடையாதுன்னு கேட்குறாங்க. கஞ்சன்ஜங்கா இருக்கு, சுந்தர்பன்ஸ் இருக்கு, கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தாதேவி தான் கிடையாது. நெட்வொர்க்ல கிடையாது. ஆனால் நந்தாதேவி இப்போ இருக்காச்சே, அப்போ எதுவும் இருந்திருக்காதுன்னு தெரியலையே. ஆன்சர் என்ன? அதானா? இவன் கஞ்சன்ஜுங்கா கொடுத்துருக்கான் அந்த காலகட்டத்தில். சரி விட்டுரு, தேவையில்ல. இப்போ இருக்கிற அந்த 18 படிச்சுக்க வேண்டியதான் தனியாக போயிட்டு. Which of the following rivers of ஓம்காரேஸ்வர்? வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் யுனெஸ்கோல 12 தான் இருக்கும். 12. ஓ, நம்மளது தான் 18. சரி. Which one of the 18. correct அக்கா. Which of the following rivers in ஓம்காரேஸ்வர் project is associated? ஓம்காரேஸ்வர் எதுல இருக்கு? கேவி சொல்லு, எனக்கு தெரியல. நர்மதாவோட சரி, சாம்பல் வந்து இங்க இல்லை, மத்திய பிரதேஷோட இந்த ஓரத்துல இருக்கும்னு வச்சுக்கலாம். ஓம்காரேஸ்வர், நர்மதா, சாம்பல், தாப்தி, பீமா. எப்படியாவது எலிமினேட் பண்ணா கூட எப்படி எலிமினேட் பண்ணலாம்? தூக்கலாமா? கிருஷ்ணா ரிவர்ல. ஆனா மத்திய பிரதேஷ்ல ஓடுது இல்லக்கா பீமா. மத்திய பிரதேஷ்ல ஓடாதுடா, அது அப்படியே அப்படி போயிடும். மகாராஷ்டிரால இருந்து கீழே இறங்கி ஓடும், கர்நாடகா, தெலுங்கானான்னு. சரி, வேற எதாவது சொல்லுங்க. நர்மதா, சாம்பல், தாப்தி. ஆன்சர் என்ன? நர்மதாடா. சாம்பல், தாப்தி, பீமா, நர்மதா. எப்படி எடுக்கலாம்? இது இருக்கிறதுலே தான் பெரிய மேஜர் ரிவர். ஓம்காரேஸ்வரம் பெரிய ப்ராஜெக்ட் தான், அப்படி சொல்லிடக்கூடாது, சொல்றானா. சரி, இன் இந்தியா ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஹேஸ் ஷேர் ஆஃப் கோஸ்டல் லைன்? யார் யாரெல்லாம் இருக்கு? ஸ்டேட்ஸ் தானே கேட்குறான். சரி, குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, டீன், ஆந்திரா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். வேறு எதுவும் அதுக்கு மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டேட் இதுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் தான். நீ எதையோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கியா? 9 ஸ்டேட் போடணும் இல்லை, எங்களை விட்டுருக்கீங்க. ஓகே, குஜராத்,
சாரி அக்கா, நான் இதை கன்சிடர் பண்ணிட்டேன், சாரி. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். 1 2 3 4 5 6 7 8 9 தான், சாரி. ஸ்டேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட்ல? கரெக்ட் தான். Which are the following founds? Which are the following hills are found in the Eastern Ghats and Western Ghats? எங்க மீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் கேட்டிருக்காங்களா? செர்வராயன் தனியாவே கேட்டாங்க. கார்டமம் ஹில்ஸ் வந்து நார்த் சவுத்தில் வச்சு கேட்டாங்க. ஆனைமலையும் கேட்டாங்க. நீலகிரிஸ் இருக்கிறதுல பெருசு தான். ஓகே, பிக்கெஸ்ட்ல வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராமினென்ட்லியும் இந்த ஆன்சர் போடலாம். மற்றதெல்லாம் தனித்தனியாகவே கேட்டாங்க. நார்த் சவுத்லேயோ இல்லைனா டைரெக்டாவோ இல்லைனா ஷெரோராயன் ஹில்ஸ் வந்து ஒரு எங்கே இருக்குன்னு வச்சு தனியாக கொஸ்டினே கேட்டாங்களா? சரி. ட்ரிபியூட்ரி ரிவர், மெயின் ரிவர். சாம்பல், சோன், மனாஸ். சரி, மனாஸோட கேபிட்டல் மனாஸோட ட்ரிபியூட்ரி மெயின் ரிவர் வந்து பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரி மானஸ் வச்சுக்கலாம். யமுனாவோட ட்ரிபியூட்ரி சோன். கங்காவோட ட்ரிபியூட்ரி இல்லை. நர்மதாவோட ட்ரிபியூட்ரி சாம்பல். எதையும் தூக்கிட்டு 3 ஒன்லி தான். சோன் இது ஓகே ஓகே கங்கா. சரி. Consider the following statement. Salt water crocodile are found in Andaman and Nicobar. Maybe why not? Salt water la. Shrew and tapir are founded in the Western Ghats of the Malabar region. Answer 1 only, yeah? Answer 1 and 2 டா. செக் பண்ணிக்கிறேன். இந்த அனிமல் என்னன்னு தெரியுமா? ஷ்ரீவ் அண்ட் தப்பீர்னா அப்படின்னா இந்த இது மாதிரியே இருக்கும்டா, பன்னிக்குட்டி மாதிரியே இருக்கும், மூக்கு மட்டும் நீளமா இருக்கும்டா. மூக்கு மட்டும் பார்க்கும்போது யானை மாதிரியும் இருக்கும், குட்டியோண்டு இருக்கும், பன்னிக்குட்டி மாதிரி. ஆன்டிட்ரா அதுவா? ஆமா, இந்த இன்செக்டிவோரஸ் மேமல் நினைக்கிறாது. அதான் ஆன்டிட்ராக்கா ஸ்ரீவ். ஸ்ரீவ் வந்து இல்ல இது வந்து ஸ்ரீவ் வந்து இது தெரியலக்கா, மூஞ்சலி மாதிரி இருக்காக்கா இது. அதான் ஒரு மாதிரி பன்னி மாதிரியும் இருக்கும், மூக்கு மட்டும் நீளமா இருக்கும், யானை. தப்பீர் தான்க்கா ஆன்டிட்ரு. இல்ல, ஷூ இன்செக்டிவோரஸ் தான். அப்படியா? மலபார் ரீஜனோட என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுனா தப்பீர். அப்போ ஸ்டூ ரெண்டுமே மலபார் ரீஜனில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டும் கூட, மறந்துடாதீங்க. ஸ்ரீ அண்ட் தப்பீர். இது வந்து ஒரு ஆன்டிட்ரு, இது வந்து ஒரு மூஞ்செலி. ஸ்ரீன்றது ஒரு மூஞ்செலி. இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் நம்சிக் நம்படக் நம்புக் கோல்ட் ஃபீல்ட் வாஸ் லொக்கேட்டட். இது மாதிரிலாம் பார்த்தா நார்த் ஈஸ்ட்னு போடலாம், எல்லாமே நார்த் ஈஸ்ட் கொடுத்தா. எனி கெஸ்? சரி, ஆன்சர் சொல்லிடு. ஏ. அருணாச்சல் நம்சிக் நம்புக் கோல்ஃபீல்டு. கோல்ஃபீல்ட்லாம் பார்த்துக்கணும். ஆனால் இந்த கோல்ஃபீல்ட்லாம் நார்மல் மேப்பில் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரில. சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் மினரல்ஸ் ஃபவுண்டட் இன் த நேச்சுரல் வேஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர்? நேச்சுரல் வேஸ். நேச்சுரலாக என்னெல்லாம் கிடைக்கும் சத்தீஸ்கரில்? டோலமைட், பாக்ஸைட் கிடைக்கும். கோர்பா இருக்குல்ல, காலைல கேவி சொன்னாலா? டின் வந்து ராஜஸ்தான். ஓகே, பொறுத்துக்கும். ஆனால் நேச்சுரலி ஃபவுண்டுனா நான் எல்லாத்தையும் தான் போடுவாக்கா. ஏன்னா டின் வரலாம்ல, அயன் ஓர்ல இருக்கலாம்ல. கொஞ்சம் கூட இருக்காதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தான் ஆன்சர் வந்து சும்மா போடுவோம். ஆன்சர் டியா? டோலமைட் வந்து லைம்ஸ்டோன் கேவ் தானே சொல்லுவாங்க. கரெக்ட். சரி, ஆன்சர் என்ன? டியா? டி தான்டா. ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நேச்சுரல் ஜென்ரலி டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு. அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்தால் தான் இதுக்கு ஆன்சர் வரும்.
டேய் அப்படி பார்த்தா இது ரொம்ப தப்பா இருக்குல்ல. டின்னுக்கும் சட்டீஸ்கருக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லாம தானே இருக்கு. செக் பண்ணிக்கிறேன்க்கா. ஆனா நீங்க ஒரு ஓர் எடுத்தீங்கன்னா அந்த ஓர்ல வந்து டின் இருக்கலாம்ல. கன்சிடரபிள் டேய் அமௌண்ட் தான். டின்னுனா நம்ம வந்து இத மட்டும் தானடா எடுப்போம். இந்த ட்ரீ ஒரு ஒரு மரம் கூட இருக்காதா? ஒரு சீடு கூட இருக்காதா? அப்படிங்கிறது தான் எடுப்போம் மோஜி. எனக்கு என்னமோ இந்த ரிசர்வ்லாம் வந்து அதுக்கான தன்மை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருக்காக்கா எல்லாமே கோல் அயனு. ஆனா சத்தீஸ்கர் ஃபேமஸ் ஃபார் பாக்சைட் அண்ட் டோலமைட் தானா. சத்தீஸ்கர் இஸ் லார்ஜஸ்ட் ரிசர்வர் ஒரு ஆஃப் ஃபேக்ட் டோலமைட்டா. சொல்லட்டா? ஒன்லி டின் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா அது தெரியுமா? ராஜஸ்தான் சொன்னேன். சத்தீஸ்கர். ப்ரொடியூசிங் சாவச்சு ஒன்னு வச்சு ராஜஸ்தான் போட்டோம் நாங்க. நான் இப்ப சொல்லவே இல்லை. இல்ல டின் இல்ல ராஜஸ்தான்ல இருக்குன்னு கேவி சொன்னேன்டா. கவி பாரதி சொல்ல கேவி தான் சொன்னோம். நான் தான்க்கா பேசிட்டு இருக்கேன். நான் தான் கேவி. ஏய் வேற வேற நடிச்சுக்கிட்டேன்டா, சாரிடா. ஒன்லி டின் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டே வந்து ஓகே. ஸோ இந்த மெரிட் ஆஃப் த கொஷனுக்கு வந்து நேச்சுரலின்னு போயிடுங்க. ஆனால் வந்து மேட்ரு வந்து பாக்சைட்டு டோலமைட்டு அயன் ஒரு 10. டோலமைட்ல அவன் தான் ஹையஸ்ட்டு சத்தீஸ்கர். பாக்சைட்டில் லார்ஜஸ்ட் ரிசர்வ் வச்சிருக்கான். இந்த பேர்லாம் நல்லா நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக அப்புறமேட்டா வந்து படிச்சுக்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இன் த இஸ் தெரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட். தெரி வந்து பாக்கெட் ரிவர் கேட்டாங்களா. ஆனால் நம்ம டயக்ராம் வரைய சொன்னாங்க முன்னாடி. ரிப்பீட்டேஷன் இதாகட்டும் ஆக்சுவலாக. சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டாங்க பாருங்க. ஒய்யால இந்த வருஷம் கேட்ட கொஸ்டினே அதுதான். ஜோக் ஃபால்ஸ், ஸ்ரவஸ்தி ரிவர். இந்த இந்திராவதின்னு கொடுத்தானுங்களா. அது என்ன கொடுத்தாங்க? ஜோக் ஃபாலுக்கு பேர் மாற்றி கொடுத்தாங்க. என்ன பேர் அது? ஜெட்ரோஃபான்னு கொடுத்தாங்க. ஜெட்ரோஃபா. சரியா. சிவசமுத்திரம் வந்து இதுவும் ஆல்ரெடி திரும்பி ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். சிவசமுத்திரம் மூணா மூணா பிரிஞ்சு ஜாயின் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா. சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் மூணு கேட்டாங்க. அதையும் கேட்டது தான். மேலே இருக்கிறது தான் தெரியாது. ஆனால் வந்து கபில்தரா ஃபால்ஸ் என்னது அது எங்கே இருக்குன்னு தெரியல. கபில்தரா கரெக்டா? கபில்தரா எங்கே இருக்கு? கோதாவரி தானா? இல்ல, answer 2 and 3 only. கபில்தரா எங்கே இருக்குன்னு பாருங்க. மத்திய பிரதேஷம்டா. ரிவர் அக்கா? ரிவர் வந்து நர்மதா. நர்மதா. கபில்தரா மத்திய பிரதேஷ், நர்மதா. இது வந்து கர்நாடகா. சிவசமுத்திரம் தமிழ்நாடு தானே. சிவசமுத்திரம் கர்நாடகா. கர்நாடகா வேண்டாம். ஐயோ சரி. தமன் கங்கா, கிர்னா, பாப்னா இரிகேஷன் ப்ராஜெக்ட். பாம்பா கேரளான்னு வச்சுக்கலாம். கிர்னா தமன் குஜராத்தா இருக்கும். கிர்னா குஜராத்னு நினைக்கிறேன். கிர்னா தான் குஜராத். அப்படின்னா இது ஒன்லி தெரியல. ஆன்சர் சொல்லிடு. கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. ஆன்சர் என்ன? D 1 2 3. தமன் கங்கா. அப்படியே ஒன்று என்ன ரிவர்னு பாருங்க. நான் வந்து மேலே இருக்கிறத பார்க்குறேன். தமன் கங்கா. தமன் கங்கா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவா? ஆமா. ஆனா குஜராத்னு கொடுத்து கரெக்டுன்னு சொல்றாங்க. இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஒருவேளை அங்க இருக்கோ. சரி பக்கத்துல ஓடும் போல இருக்கு. இல்ல the river has flowing through மகாராஷ்டிரா, குஜராத், தாத்ரா நகர் ஹைவேலாம் வருது.
தாத்ரா நகர் ஹைவேலிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவர் தமன் கங்கா. ஓகேவா? இது வந்து குஜராத் கரெக்ட். கிர்னா மகாராஷ்டிரா தானா? மகாராஷ்டிரா தான். குஜராத் அதுனா மகாராஷ்டிரா தான் அது வருது. ஏதோ ஃபேக்ட் தெரிஞ்சா சொல்லுங்க. பாப்னா வந்து கேரளா தான். அந்த கிர்னால தான் பார்வதி பிறந்தாங்களாண்டா ஸ்பெஷலா. ஓ, பாப்னா கேரளா. சரி. வேர் த தப்போவான் விஷ்ணு கர்க் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் லொகேட்டட். விஷ்ணு கர்க் தப்போவான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா அவங்களே இருக்கான்டா ஜோசிமத் லேண்ட் சப்சிடன்ஸ் பார்த்தோம்ல, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஒன் ஆஃப் தி ரீசன். இந்த ரிஷிகேஷ் கிட்ட இருக்குமே அதானே தப்போவான். தப்போவான் விஷ்ணு கர்க் ரெண்டுமே அங்கதான் இருக்கு. ஜோஷிமத்தோட லேண்ட் சப்சிடன்ஸ்க்கு காரணம் ஏன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் கொய்யால இவ்வளவு கொஸ்டின் கேட்கறான். இரிகேஷன் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக். Which of the following are okay are among the million cubic cities in the India on the basis of data of census? Million plus cities. சூரத், கொச்சி, நாக்பூர். லுதியானா எங்க இருக்கு? லுதியானா பஞ்சாப். ஓகே. மில்லியன் சிட்டினா 10 லட்சம் மேல இருக்கணும். கன்ஃபார்ம் 10 லட்சம் மேல எல்லா சிட்டிலையும் இருப்பாங்க. சென்னையிலே 80 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாமே வா ஆமா. மில்லியன்லாம் ஈஸி. ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஹாஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்? எதுலலாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க் இருக்காங்க? ஓகே, இங்கே வருதாங்க. அசாம் இருக்கலாம், அருணாச்சல் பிரதேஷ், அந்தமான். அசாமே போடும். அசாமா? டேய் இப்போ வரைக்குமே அந்தமான் நிக்கோபார் தான். ஐயோ, அப்படியா? ஏதாண்டா. எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு? அந்தமான் நிக்கோபார்ல 9 இருக்கு. அசாம் 6, அருணாச்சல் மேகாலயா 2ன்னு கொடுத்துருக்கான் இவன். அசாம் 6, அருணாச்சல் மேகாலயா. ஓகே. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் மெடிடேரியன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஓகே. இதெல்லாம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் நமக்கு கான்செப்ட் கிடையாது. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸும் பர்மாவும் கனெக்ட் ஒண்ணா ஒரு ஹாட்ஸ்பாட் வரும். அதான் அதனால தான் சொல்றாங்க போல இருக்கு. இந்த மெடிடேரியன். சொல்லு. சுண்டாலாண்டா அதுதானே கனெக்ட் பண்ணும் அதையும் பர்மாவையும். ஆமாக்கா. இல்லக்கா, அது இந்தோ திபெத்தியன் தான் அதையும் கனெக்ட் பண்ணும். சுண்டாலான்னு கீழே இருந்து வருவான்ல, அந்தமான் நிக்கோபார்லாம் சேர்ந்து வருவாங்க. ஆனா இங்க மொத்தமா கேட்டிருக்காங்க ஈஸ்டர்ன் மெடிடேரியன் ஓஷன் லெவனன்ட் ரீஜன். இது லெவனன்ட் ரீஜன் கேக்குறாங்க இங்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ன்ட்டு. ஏன் இருக்காதா? இருக்கலாம் தான், தெரியலையே. நிறைய ஆஸ்திரேலியா டெசர்ட் தானே, விக்டோரியா டெசர்ட் தானே இருக்கும். நார்த் வெஸ்ட்ல விக்டோரியா டெசர்ட் இருக்கு. அப்ப எல்லாமே இருக்குன்னு போடலாமா? ஆன்சர் என்ன? 3 வருமா என்ன? டெசர்ட் தான் வருமா? ஆன்சர் 1 into 1. ஹாட்ஸ்பாட்னா அதிகபட்சமான ஃபோனா ஃப்ளாரா இருக்கணும். டெசர்ட்ல உனக்கு இருக்காதுல்ல. டெசர்ட்ல அவ்வளவு இருக்காதுல. அவ சொல்றது கரெக்ட். ஓகே. நம்ம லெவனன்ட்டோட ஆன்சர் இங்க இருந்தே எடுத்துக்கலாம். ஈஸ்டர்ன் மெடிடேரியன் ரீஜியன். ஓகே, இது டெசர்ட்னு சொல்றதுனால எடுக்க மாட்டோம். ஸோ நார்த் ஈஸ்ட்னு சொல்லியிருந்தேன்னா அங்கே வந்து அந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். டைரக்ஷன்ஸ்ல பிரச்சனை வச்சுட்டாங்களா இங்க? மேபி. இன் இந்தியா, which of the following states has the largest inland saline waste wetland? லார்ஜஸ்ட் இன்லேண்ட் saline wetland. குஜராத் தானே பெருசு. ராஜஸ்தான் வராது, சாம்பார் லேக் வராது. வெட்லாண்ட்னு கேக்குறாங்களா அவங்க? லேக் மட்டும் கேட்கல. ஏன்னா சாம்பார் வந்து வெட்லாண்ட் தானே. சாம்பார் லேக் ரான் ஆஃப் கட்ச் இருக்குல்ல, ரான் ஆஃப் கட்ச் சொல்றியா? லார்ஜஸ்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா எக்ஸ்டென்சிவ் லார்ஜ் வேஸ்ட் வெட்லாண்ட் தானே கேட்டாங்க அதுலயும். ஏவா? ராஜஸ்தான். போடு. ரீசெண்டா குஜராத் ரான் ஆஃப் கட்ச் ஆன்சர் போட்டோம்ல, அதை வச்சு நான் எடுத்தேன். ஆனா தித்வானாக்கி போட்டாங்க அவங்க.
நீ சொன்னது சாம்பார் லேக் தான் கேவி. லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சலைன் வெட்லேண்ட். ஓ இன்லேண்ட். செக் அதை மறந்துட்டேன். In India, the ports are categorized as a major and non-major port. Which are the following is non-major port? எதுல நான் மேஜர் போர்ட்னு கேக்குறாங்க. கொச்சி மேஜரு. அப்போ நியூ மங்களூரை விட தஹேஜ் போட்டுடலாமா? தஹேஜா இருக்கலாம். ஆன்சர். ஆனா தஹேஜ் எங்க இருக்கு? காம்பெட்னு நினைக்கிறேன். அது குஜராத்னு நினைக்கிறேன். குஜராத் தான்க்கா. காம்பெட்ல தான் இருக்கு. Which one of the following places of Sompen tribe found? Sompen. ஆடு நோட்டு. நிக்கோபார், லக்ஷதீப். ஆஹா, இதுல ஆடு நோட்டு எது எடுக்கலாம்னு தெரியலையே. ஸ்பித்தி வேலி. சாம்பன். காலையில பார்த்தோம்ல ஓஎன்ஜி ஒங்கே ட்ரைப் அந்த ஓகே. நிக்கோபார் தானே அப்போ? நிக்கோபார் தான் ஆன்சர். ஓ அதே மாதிரி இருக்கு. சாம்பன் tribe. தெரியுமா கேட்க முன்னாடி? தெரியும்டா. போன வருஷம் கரண்ட் அஃபேர் வேற ஷாம்பன் ட்ரைப். அதாவது இப்பதானே அந்த 100 அந்த வேக்சினேஷன் போட வந்தவங்க அவங்க நினைக்கிறாங்க. உங்க அப்புறம் எலெக்ஷன்லயே ஓட் போட்டாங்க. எலெக்ஷன் ஓட் போட்டாங்க. இது அந்த ஒரு பேர்டு கையில வச்சுக்கிட்டு ஒரு பேர்டு கையில வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தானே ஒரு தாத்தா, அவரா? அந்த வருஷம் அதான் அது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர் அது இந்த ஷாம்பன் ட்ரைப்ங்கிறது. ஓ அவ்வளோ ஃபேமஸான ட்ரைப் அவங்க. கொஸ்டின் கேட்குற அளவுக்கு. துல்ஹஸ்தி பவர் ஸ்டேஷன் இஸ் பேஸ்ட் இன் which one of the following river? தெரியுமா கேவி? எங்க இருக்கு? மேல ஜேஎன்கே பக்கத்து கீழயா? ஹிமாச்சல் பிரதேஷ் நினைக்கிறேன். தெரியல. செனா பேண்ட்ஸ்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். செனாப். which is in கிஷன்கங்கா பார்த்தோம்ல, அது எல்லாமே துல்ஹஸ்தி, கிஷன்கங்கா, ராட்டில் எல்லாமே இந்த வாட்டர் ட்ரீட்டி ரிலேட்டட். ஓகே. துல்ஹஸ்தி வந்து செனாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல பூந்து விளையாடிருக்காங்க அதை வச்சு. In the world, the tropical desert occurs along with the western margin of the continent within the trade wind belt. ஓகே, வெஸ்டர்ன் மார்ஜின்ல இருக்குது வச்சுக்கலாம். ட்ராபிக்கல் டெசர்ட். In India, the eastern Himalaya region gets higher rainfall from the northwest wind. கிடையாது, சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தான் அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு மழை வரும். கரெக்ட். ஏன்னா அது ஓகே இந்த 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 பெல்ட் அப்ப என்ன பே ஆஃப் பெங்காலோட ரீஜியன். ஆன்சர் ஒன் ஒன்லி. கேட்டா கரெக்ட். நம்ம இதே மாதிரி ஒரு எங்க மினிமம் ரெயின்ஃபால்னு ஒரு இதை எடுத்து டெல்லிக்கு வர, டெல்லியை விட நம்ம பீகாருக்கு அதிகமாக போட்டோமா, அதுவும் இதே மாதிரி தான். இதே கொஸ்டின் தான் அங்கே வந்துச்சு. 67. Infant mortality rate takes into an account of death of infants within the month after the birth. Infant mortality rate, ஓகே, infant mortality என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்டாங்கல்ல infant mortality என்னன்ட்டு. இல்லை ஃபெர்டிலிட்டி ரேட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. in a month after birth ரொம்ப ஓரா இருக்கு. infant mortality rate is a number of infant death in the particular year per 100 live birth during this year. ரெண்டுமே வேற வேற. யூஷுவலா 1000 தான் வைப்பானுங்க. 100 எல்லாம் வைக்க மாட்டாங்க. தூக்கிடுவேனா? இது தூக்கிடலாம். அப்ப வந்து மந்த் ஆஃப்டர் பர்த் அதுவும் கிடையாதுல்ல. அப்ப நெய்தர் நாட்டோ அதானே? அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள இறக்குறவங்க தானே இன்ஃபன்ட். அதான் ஆமா கரெக்ட். மினிமம் 1 year. 5 year இன்ஃபன்ட் தனியா கொடுத்துருவாங்கல்ல. சரி. Between census 1951 and census 2001, the density of population of India has increased more than 3 times. Density of population 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
இருக்கலாம். சரி 3 டைம்ஸ்னு சொல்றாங்க. பிட்வீன் த சென்சஸ் 1951 2001 the annual growth rate of the population of India is doubled. Annual growth rate. இது என்ன இப்படி சொன்னாங்கன்னா இப்போ நார்மலா சொன்னாங்கன்னா எப்படி போடுவீங்களா இதெல்லாம்? காலைல ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி தானே இது, அதை வச்சு ட்ரை பண்ணி பாரு. 1951ல இருந்து 2001 என்ன போட்டோம் நம்ம? growth டபுள் தான் போட்டோம். growth growth தானே இருந்தது. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டெடி growthல தானே இருக்கும். ஆமா. இப்ப அதுக்கப்புறம் பீக்கிங் growth அக்கா பயங்கரமா 1970 81ல இருந்து அந்த 81க்கு முன்னாடி 51ல இருந்து 81 வரைக்கும் டிராஸ்டிக் growthன்னு பார்த்தோம். எக்ஸ்போனன்ஷியல் growth rate எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் பாப்புலேஷன் டபுள்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஆனா 81க்கு அப்புறம் ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா 2 தப்பா? சரி. அப்ப மேல இருக்கிறது டென்சிட்டி 3 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னா பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா டென்சிட்டி பாப்புலேஷன் அதிகமா தான் டென்சிட்டி நீங்க ஒண்ணு சொல்லவே இல்ல யூசுவலா அந்த டென்சிட்டினா இது அப்படின்னு. பர்சன்டேஜ்ல. ஆ ஆனா நான் ரெண்டுமே தான் போவேன் அக்கா. ஆன்சர் என்ன? Either 1 or 2. டபுள்டு 3 டைம்ஸ். செக் பண்றேன் ஆன்சர். ஆமா neither nor 2 தான். ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? சரி, நோட் பண்றேண்ணா. இங்க யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். Which of the following river does not originate in India? சட்லஜ். இதை வச்சு தான் அந்த கொஸ்டின் பெருசு லென்த் அப்படின்ட்டு கேட்டாங்களா? அதே தான். At which one of the following places do not do two important rivers of India originates? சரி. While one of them flows to the north and merges with another important river and flowing towards Bay of Bengal, and another one வந்து அரேபியன் சீக்குள்ள போகுது. அமர்கண்டக்ல இருந்து இல்லைன்னா பத்ரிநாத், நாசிக், மகாபலேஸ்வர். நான் வந்து அமர்கண்டக் ரிவர் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் வந்து நர்மதா ஓடி இந்த பக்கம் அரேபியன் சீக்கு போகுது. சன் ஓடி அந்த பக்கம் கங்காவோட சேர்ந்து பே ஆஃப் பெங்கால் போயிடும். சூப்பர். கரெக்டா? Correct. இது ஏதோ சொல்லுவாங்களே கேவி, அது என்ன சொல்லுவீங்க? அந்த இடத்த வந்து ஒரு பெரிய மலை இருக்கு, அது ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவீங்களே, அதை அமர்கண்டக் ரேடியல் ட்ரைனேஜ். ரேடியல்னால தான் இந்த மாதிரி 2 ஃபெனாமினாவும் நடக்குது. இந்தியா டஸ் நாட் ஹாவ் எனி டெபாசிட்ஸ் ஆஃப் தோரியம். அடப்பாவீங்களா. கேரளா மோனோசைட் சாண்ட் கண்டெய்ன்ஸ் யுரேனியம். தோரியம் neither nor 2. எப்படி மாத்திருக்காங்க இங்க ஒன்று. இந்தியா டஸ் நாட் ஹாவ் எனி டெபாசிட்ஸ் ஆஃப் யுரேனியம்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். There is no east flowing river in Kerala. No east flowing river in Kerala. போடா பெரியார் ரிவர்ல. There is no east flowing river in Madhya Pradesh. West flowing river. இதுவும் தப்பு தானே? நோன்னு சொல்ல முடியாதுல்ல, சின்ன சின்ன ரிவர்ஸ் இருக்கலாம்ல. இது neither one தானே? ஆமா. இதே தாங்க அதுவும். அங்க கேட்டிருந்தாங்க, ரெட் சீல இருந்து கேட்டிருந்தாங்கல்ல. The boundaries of national park are defined by legislation. Defined by legislation. பவுண்டரிஸ் சொல்றாங்களா? நோட்டிஃபைடு பை ஸ்டேட் கவர்மெண்ட்னா லெஜிஸ்லேஷனுக்குள்ள சொருவ முடியும்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வைக்கணும் பவுண்டரிஸ். சரி. த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் டிக்ளேர்டு டு கன்சர்வ் எ ஃபியூ ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. ஓகே வச்சுக்கலாம், பயோஸ்பியர் ரிசர்வ். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷிஸான்னு எனக்கு தெரியலையே. வைல்ட் லைஃப் சான்ச்சுரி லிமிடெட் பயோட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் பர்மிட்டட். லிமிடெட் பயோட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் பர்மிட்டட்.
வாட் யூ மீன்? டேய் அந்த 2 வந்து ரொம்ப நேரோ ஆக்குன மாதிரி இல்ல. பயோஸ்பியர் ரிசர்வ் ரொம்ப பெருசாக்கா. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். நேஷனல் பார்க்கோ இல்ல வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தான் அப்படி பண்ணுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ல இல்ல பயோட்டிக் இன்ஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மி தானே, பெர்மிட் பண்ணுவாங்க, லிமிடெட் தானே அது. இல்ல என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். மனுஷங்களை உள்ள வர்றது தானே பயோட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். நான் அப்படிதான் படிக்கிறேன் அதை. ஓ இருக்கலாம். நேஷனல் பார்க் தான் ரொம்ப கோர் ஏரியா இது. ஓகே, நம்ம பார்ப்போம்ல ரெகுலேட்டட், ரெகுலேட்டட், பெர்மிட்டட், ப்ராஹிபிட்டட் அண்ட் பர்மிட்டட். ஆமா. சி 1 and 3 ஆமா. அப்ப இது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பவுண்டரிஸை டிஃபைன் பண்ணிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல பண்ணுவாங்க. நேஷனல் பார்க் எப்படி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வரும்? சாரி அக்கா, சாரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். which one among the following crops are you most likely to find in the area described? ஓகே, என்ன கிராப்னு கேக்குறாங்க. மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட், ஆனுவல் ரெயின்ஃபால் 200 சென்டிமீட்டருக்கு மேல. ஐயோ, டொபாக்கோ தூக்கிடுவோம். ஹில் ஸ்லோப்ல தான் வளரும். பெப்பர் ஓகே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து நார்மல் டிராபிக்கல் ஏரியா. போன இதுவே பெப்பர். இதுக்கு முன்னாடி பெப்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்ட்ல? கரெக்ட்டா. காப்பர், நிக்கல், டங்ஸ்டன். காப்பர் வந்து தூக்கிடலாமா? 90% ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் இன் ஜார்க்கண்ட். சரி, ஜார்க்கண்ட் சொல்ல தப்பு. நிக்கல் மத்திய பிரதேஷ் பார்த்தோமா, ஒடிஷான்னு கொடுத்துருக்கோம். டங்ஸ்டன் வந்து டங்ஸ்டன் கேட்டாங்கல்ல, இல்ல தெரியல. டைட்டானியம் தான் கேட்டாங்க. டங்ஸ்டன் எங்கன்னு தெரியல. டங்ஸ்டன் இந்த நடுவாப்புல இருக்கும். அது ஆனா கேரளால இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏதாவது சொல்லுங்க ஆன்சர். கேவி நிக்கல் ஆன்சர். சைடு வரும்டா. நிக்கல் ஒடிஷா வரும். நேச்சுரலி 90% வந்து மத்திய பிரதேஷ் தான் சொன்னீங்க. அப்போ நிக்கல் மத்திய பிரதேஷ்னு சொல்லி ஒடிசா, சத்தீஸ்கர் பார்த்தமே என்ன? ஒடிஷா டீச்சர் சொன்னீங்க, தெரியல. அப்போ இருக்கலாம். அப்போ 2 only தானா ஆன்சர்? என்ன 2 only தான். அப்ப கேரளா. நீங்க சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷ்ல நடுவுலனா மத்திய பிரதேஷ் வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சத்தீஸ்கர் அந்த பாஸ்டர் சோட்டா நாக்பூர் பிளாட்டோவே எல்லாத்துக்குமே போடலானுங்க நீங்க. ஏன்னா எல்லாமே கிடைக்கும். நோன் ஃபார் பர்டிகுலர் பெரிய பெரிய மினரல்ஸ். பித்தர்கனிகா ஒடிஷா, சால்ட் வாட்டர் crocodile. டெசர்ட் நேஷனல் பார்க் ராஜஸ்தான், அவங்களே குத்துறாங்க அதையும். சரி, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். எரவைக்குளம் வந்து ஹார்லாக் கிபான். எரவைக்குளமும் ஹார்லாக் கிபான் கிடைக்குமா? இல்ல ஹார்லகிப்பன் வந்து அசாம், ஈஸ்டர்ன். மானஸ். இதான் அந்த கொஸ்டினே அக்கா. மேபி டெசர்ட் நேஷனல் பார்க் ராஜஸ்தான், குஜராத்ல தான் இருக்கும். ரான் ஆஃப் கட்சில தான் இருக்கும். ஆனா அங்க கிரேட் இண்டியன் பஸ்டர் கிடைக்குதோ அப்படின்னு சொல்றது. இருக்கு. நம்ம ஒரு क्वेश्चन வரும்ல, இட்ஸ் பிட்வீன் தி 2 ஸ்டேட்னு, ராஜஸ்தான் அண்ட் குஜராத். அதுதானே? நான் அப்படிதான். அவ்வளவுதான். கிரேட் கரெக்ட். இந்தியன் பஸ்டர் ராஜஸ்தான். அதான் இப்ப கேஸே போயிட்டு இருக்கு. அந்த சோலார் கேபிள். பவர்ல. யா கரெக்ட். 1 and 2 கரெக்ட் தானே? கரெக்ட்டா. In India, which type of forest among the following occupies the largest area? இந்தியா உள்ள கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒன்று கேட்டாங்க. அது இந்தியா உள்ளனா நீங்க இது போட்டுடலாம். மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஆனா வெளியில கேட்டாங்கன்னா என்ன போட்ட கேவி? பைன்ல என்னது? ஆல்பைன், கோனிஃபரஸ். அப்பதானே நீங்க இது ரஷ்யா சொன்னீங்க. கோனிஃபரஸ். வித் ரெஃபரன்ஸ் டு ரிவர் லூனி. இது வந்து என்ன ரிவர், எங்க ஓடுது? ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கேக்குறாங்க. எங்க வந்து கல்ஃப் ஆஃப் கம்பட்ல ஃப்ளோ ஆகுது, கட்சில கம் ஆகுது, பாகிஸ்தான் மெர்ஜ் வித் இண்டஸ், லாஸ்ட் இன் மர்ஷிலேண்ட். அது ரொம்ப யூனிக்கா இதான் இருக்கிறதுல. ரான் ஆஃப் கட்சில தொலைஞ்சு போயிடுது. ஸோ அந்த ஆடோ நோட்ல இதை போட்டுடலாம். பர்டிகுலரா ஒரு ரிவர் பத்தி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ரிவர் தட் பாசஸ் த்ரூ த ஹிமாச்சல் பிரதேஷஸ் ஆர். ஹிமாச்சல் பிரதேஷ்ல போற ரிவர் எது இதெல்லாம்? செனாப் ரொம்ப மேலே. சட்லஜ் இருக்கலாம், செனாப் இருக்கானா இங்க? சரி, பியாஸ் மறுபடியும் செனாப் இருக்கான். செனாப் வருமோ ஒரு வேலை கொஞ்சம் கீழே இறங்கி? இல்ல செனாப் வராது அக்கா. செனாப்ல தானே ஆரிஜினேட் ஆகுது. ஹிமாச்சல்ல தானே செனாப் ஆரிஜினேட் ஆகுது. சந்திரபாகான் பாசஸ். சந்திரபாகான். ஆமா. கரெக்ட் தானா? அப்போ பியாஸ் போட்டுக்கணும். யமுனாவை மட்டும் தூக்கிடு.
யமுனா வெளியில ஆரிஜினேட். ஆரிஜினேட் கேட்கலக்கா, பாசஸ் த்ரூ தான் கேக்குறாங்க. பீஸ் வந்து பஞ்சாபா? பஞ்சாப் தான், ஆனா இமாச்சல் வழியா பஞ்சாப் போகாதான்னு கேக்குறேன். பியாஸ் இல்ல ஆரிஜினேட்டட் பீஸ் வந்து அப்படியே போய் சட்லஜ்ல சேரும். அப்ப பஞ்சாப்ல இருந்து அப்படியே போகும்னு நினைக்கிறேன். அங்கதானே கிராக்கி அந்த இடத்துல போய் தானே சேரும். ஹரிக்கே. ஆனா அவ்வளவு சின்னது இல்லக்கா எனக்கு தெரிஞ்சு. டிஏ பியர்ஸும் போடுறேன். பியர்ஸ்குண்ட்ல தானே வரும். பியர்ஸ்குண்ட் எங்க இருக்கு? சி தான் இமாச்சல்ல ஆன்சர். தான் இருக்கு. சி ஆன்சர் என்ன? வராதா? டேய் எப்படிடா யமுனா போடுற நீனு? டெல்லி வழியா மேல பாஸ் பண்ணி வரும்ல. டேய் நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. தெரியல. ஆன்சர் என்ன? டி. டியா? டி டி தான். நீ போட்டிருக்கிறது தான். ஒத்துக்கலாம். யூபிஎஸ்சி ஒத்துக்கிட்டான். தெரியல. when you, when you travel in a certain part of India, you will notice a red soil. What is the minimum reason, I mean main reason for the color? என்ன கேட்டிருக்காங்க? ரெட் சாயிலோட கலருக்கு. சரி, ஃபெரஸ் ஆக்சைடு இது போட்டுடலாமா? மெக்னீஷியம், ஹியூமஸ், ஃபெரஸ் ஆக்சைடு அண்ட் பாஸ்பேட். ஃபெரஸ் ஆக்சைடு இது போட்டுடலாம். Which one of the following is the appropriate reason to consider the Gondwana land as the most important rock system in India? ஏன் கோந்த்வானா ராக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ரொம்ப பெருசா இருக்கணும். 90% லைம்ஸ்டோன் ரிசர்வ், கோல்ட் ரிசர்வ், ஃபெர்டைல் பிளாக் காட்டன் சாயில். நன் ஆஃப் த அபவ் ரீசன்ஸ் ஆர் அப்ரோப்ரியேட். கோந்த்வானா கோல், ஆனா நன்னும் போலாம். எல்லாமே கிடைக்கும்ன்றதுக்காக ராக் சிஸ்டம்னு சொல்லலாமா? எல்லா டைப் ஆஃப் ராக்கும். ஆன்சர் என்ன? பீடா. கோலுக்காக தான் சொல்லியிருக்காங்க. நாட் கரெக்ட் கேட்குறாங்க. கோவிந்த் சாகர், கொல்லேரு லேக்கு, உக்காய் ரிசர்வர், உல்லார் லேக். இது கேட்டாங்களா உல்லார் லேக் ஜீலம்ன்ட்டு? இது இங்க இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த கொஸ்டின். கொல்லேரு கிருஷ்ணா அங்க கேட்டிருந்தாங்க, ஆனா தப்புன்னு போட்டுவாங்க. அன்னையிலேருந்து சொல்றாங்க கொல்லேர் லேக் வந்து கிருஷ்ணாவும் வரும் கோதாவரியும் வரும்னு. கோவிந்த் சாகர் சட்லஜ் தானா? ரெண்டுத்துக்கும் நடுவுல வரும்ல இந்த அதான் ஸ்டேட். ரெண்டுத்துக்கும் நடுவுல வரும். தப்பு இல்ல. கொல்லேரு கிருஷ்ணா ரிவர் டைரக்ட்லி ஃபெட்ஸ் கொல்லேரு லேக்குன்னு பார்த்தோம்ல, தப்பு ஆனா போட்டு. அவங்க அப்படி கேட்கல கேவி, சும்மா ஜென்ரலா நார்மலா கேக்குறாங்க. சரி, அப்படி கேட்டா கூட ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? இருக்கு ஆன்சர். பி. ஓ, அதான் ஆன்சரு. அன்றே வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஏய் தான் அப்போ தெரியல. அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்மா? இப்ப இது 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 தப்புங்கிறீங்களா? கிருஷ்ணா வரதே வராது. ஆமா, நாட் கரெக்ட் தான் தப்பு. அதான் சொன்ன ஆன்சர் பி. ரெண்டுத்துக்குமே நடுவுல வரும்க்கா. 2023 கொஸ்டின் வந்துச்சுல்ல கொல்லேரு. கொல்லேர் லேக் கன்ஃபியூசஸ் பிட்வீன் டூன்னு ஒன்னு வந்துச்சுடா. ஆஹா, கொல்லேரு லேக் வந்து என்ன கொஸ்டின் இருக்கணும்னா ரிவர் கிருஷ்ணா டைரக்ட்லி ஃபெட்ஸ் கொல்லேருன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 23 கொஸ்டின் அதே மாதிரி தான். கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவுல இருக்கும். ஆனா அந்த தண்ணிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரெண்டு ரிவரோட தண்ணிக்கு இதுக்கும் அது தனியா இருக்கும். ஓகே. சரி, மத்த கோவிந்த் சாகர் வந்து சட்லஜ். சட்லஜ்னா கோவிந்த் சாகர் மேபி பஞ்சாப்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உத்காய் உக்காய் ரிசர்வேர் வந்து தாப்பி. உக்காய் ரிசர்வேர் தாப்பி. அந்த உக்காய் ரிசர்வர் வந்து குஜராத் ஆண்டா. தேங்க்ஸ் அக்கா. ஓகே. If there were no Himalayan range, what would be a most likely geographical impact of India? சரி, ஒரு பர்பஸ் ஒரு மாதிரி ஒரு ஃபெனாமினா கேக்குறாங்க. Much of the country would experiences the cold wave from Siberia. Probably true. Indian Gangetic Plain would divide of extensive alluvial soil. அதுவும் கரெக்ட். A pattern of monsoon would different from what day in present. மூணுமே கரெக்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் இந்தியாவுக்கு. Latitudes that passes through the Sikkim also passes through சிக்கிம் வழியா போறது. லாட்டிடியூட் சிக்கிம் வழியா போச்சுன்னா அது எது வழியா போகுது? ராஜஸ்தான், பஞ்சாபை தூக்கிடு, ஜம்மு அண்ட் காஷ்மீரை தூக்கிடு. ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கலாம். ஆனா ராஜஸ்தானும் இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்காங்க. லைட் அப்படி வளைஞ்சு தானே போகும். நம்ம என்ன போடுவோம் சிக்கிம்க்கு? ஹிமாச்சல் பிரதேஷா?
இல்ல அது கொஞ்சம் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்ன? ராஜஸ்தான். ஓகே, அப்போ அதான் போட்டிருக்கோம். ராஜஸ்தான் தான் பெருசு. சரி. அப்ராக்சிமேட் ரெப்ரசன்ட் த லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷன் இன் இந்தியா. லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷன். நெட் சோன் ஏரியா 43%. ஃபாரஸ்ட் இவ்வளோ அதிகம் இல்லை. ஃபாரஸ்ட் 23 தான். அப்போ நெட் சோன் ஏரியா 47%, ஃபாரஸ்ட் 23%, அதர் ஏரியா 30%. வருதா? 70 30. ஓகே, இது டேட்டா ஃபேக்ட்டுங்க. மெயின்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்சிஆர்ல இருக்கு. 10ல வந்து 23% இருந்துச்சாடா? ஒரு கொஸ்டின் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஃபாரஸ்ட் கவர் இஸ் அப்ராக்சிமேட்லி 20%. 20 தான் சொன்னாங்கல்ல, இப்போ வந்து 22.3. அப்போ இருந்திருக்கும். அப்ப இருந்திருக்குமா? அப்போ இருந்திருக்கும். ஏன்னா இப்போ 22.6. ஓகே. அதனால அவங்க அந்த சொச்சத்தை தான் அப்படி சொருகுறாங்க. அதனால between India and East Asia, the navigation time and the distance can be directly reduced by which of the following? இந்தியாவுக்கு ஈஸ்ட் ஏஷியாவுக்கு நேவிகேஷன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேன் பி கிரேட்லி ரெடியூஸ்ட் பை விச் ஆர் த ஃபாலோயிங்? டீப்பனிங் ஆஃப் மலாக்கா ஸ்ட்ரைட் பிட்வீன் மலேசியா அண்ட் இந்தோனேஷியா. ஓ, எப்படி குறைக்கலாம்னு கேட்குறாங்களா? சரி, டீப்பன் பண்ணால் குறைக்கலாம். ஓப்பனிங் அப் ஆஃப் நியூ கேனல்ஸ் பிட்வீன் காரா இஸ்தமஸ் இல்லைனா கல்ஃப் ஆஃப் சியாம் அண்டு கல்ஃப் ஆஃப் சியாமில் அரேபியன் சீல இன்னொரு இடம் கிரியேட் பண்ணான்னா என்ன பண்ணலாம்? நேவிகேஷன் டைமை கம்மி பண்ணலாம். கரெக்டு. ஆனால் இது டீப்பன் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. டீப்பன் வைடன் பண்ணால் நிறையா ஷிப்ஸ் போகும். டீப்பன் பண்ணால் ஏன் ஷிப்ஸ் போகுது? நான் 2 ஒன்லினே போகிறேன். இவன் எப்படி தான் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆன்சர் என்ன? 2 only. சாம இந்த சரியான கொஸ்டின் இது. ஆக்சுவலாக ஒரு டைமை கம்மி பண்ணுறதுக்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இன்னொரு காரா இஸ்தமஸில் இன்னொரு கேனல் போட்டால் போதும். கல்ஃப் ஆஃப் சியாம், அதாவது கல்ஃப் ஆஃப் சியாமுக்கும் அந்தமான் சீக்கும் நடுவில். கரெக்டா சொல்லணும்னா கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து கீழே போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இது இப்போ நடைமுறையில இருக்கிறது. இல்லை பண்ண போகிறாங்க. இவன் பண்ண போகிறான். சைனா வந்து மலாக்கா ஸ்டேட்டில் நம்ம மிலிட்டரைஸ் பண்ணுறோம்ல, அதனால பண்ண போகிறோம். சரி. லோவர் கன்கட்டிக் பிளெயின் இஸ் கேரக்டரைஸ்டு பை humid climate with a high temperature throughout the year. Which of the following among the pairs of the crops are most suitable for this region? Lower Gangetic Plain, humid climate, high temperature இருக்கும். அங்கே என்னெல்லாம் கிடைக்கும்? லோவர் Gangetic Plain கீழே வந்துருச்சு இல்லை, ஜூட் இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஜூட் அண்ட் பேடினே போடலாமா? வீட்டு வேண்டாம், ஹை டெம்பரேச்சர் இருக்குல்ல, வீட்டு போட முடியாதப்போ. கரெக்டா? கரெக்டா? ஜூட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. இந்த மாதிரி கேட்குறாங்க. லோவர் Gangetic Plain 10 டிகிரி சேனல், மறுபடியும் ரிப்பீட்டேஷன் இது. வந்துட்டோம், சாரி. அவ்வளோதானா? 2000 இது விட்டுறேன், வேணாம். 10 டிகிரி சேனல் வந்து அந்தமான நிக்கோபார்ல, இது தனியாக கொடுத்துருக்காங்க. 2011 முடியல. சரி. பிரம்மபுத்திரா, ஐராவதி அண்ட் மெக்காங் ரிவர் ஆரிஜினேட்ஸ் இன் த திபெத் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த நேரோ அண்ட் parallel mountain range in the upper reach. On this river, Brahmaputra makes U-turn in its course of to flow into India. U-turn is a U-turn. அது வந்து பிரம்மபுத்திரா, ஐராவதி, மெக்காங் ஆரிஜினேட் இந்த திபெத், மூணுமே ஒரே இடத்துல ஆரிஜினேட் ஆகுது. ஃப்ளோஸ் நேரோ அண்ட் parallel mountain ரேஞ்சாக தான் போகுது அப்பர் ரீச்சில். ஆனால் யூட்டர்ன் போடுறதுக்கப்புறம் அப்லிஃப்ட். ஏன் வந்து நான் யூட்டர்ன் போடுறதுன்னா, அப்லிஃப்ட் ஆஃப் ஹிமாலயன் சீரீஸ், syntaxial bending of geographical young mountains and geotectonic disturbance in the tertiary flooded mountain chains. நான் பெண்டு, இங்கேயும் பெண்டு தானே, இங்கேயும் யூட்டர்ன் பெண்டு அப்படின்னே போடுறேன். சின்டாக்சிக்கல் பெண்ட். இதை வச்சு தான் அந்த இது கேட்டிருக்காங்க. இது நாம்சா பர்வத். இதை வந்து நம்சா பர்வால மட்டும்தான் கொஸ்டின் அங்கே இருந்துச்சுல்ல, நங்கா பர்வத் கேட்கல. ரெண்டுமே சின்டாக்சியல் பெண்ட்ரா சொல்றேன். அதான். ஆனால் அங்கே கேட்டிருந்தாங்களா, அது குன்னும் ஹிமாலயாஸ்ல பிரம்மபுத்திரான்னு தெரிஞ்சாலே அது வந்து நம்ம அருணாச்சல் ஹிமாலயாஸ்னு போட்டிருக்கணும். அதோட ரிப்பீட்டேஷன் அதுதான். சரி, ஒரு நிமிஷம் வரேன்.
பார்க்கலாம். A state in India has the following characteristics. In northern part is arid and semi arid. சரி, நார்த்தன் பார்ட் அதோட நார்த்தன் பார்ட் ஒரு ஸ்டேட்ல. சென்ட்ரல் பார்ட் வந்து காட்டன் விளையும். ஓ, குஜராத் போட்டலாமா? இது இல்லாமல் கல்டிவேஷன் ஆஃப் கேஷ் கிராப்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட் ஓவர் த ஃபுட் கிராப்ஸ். ஓ, இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் அப்படி தான் பண்ணுவாங்களா? அந்த இது காட்டனை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் கிராப்போட கேஷ் கிராப்ஸ் அதிகம் அப்படின்ட்டு. A particular state in India which are the following as characteristics. It is located on the same latitude while passing through northern Rajasthan. Northern Rajasthan சொல்றாங்க. சிக்கிம் இருக்கு, சிக்கிம் இல்லை. சரி. It has over 80% of its area under forest cover. 80% forest cover. சரி, அப்படின்னா வந்து இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ் இல்லைனா அருணாச்சல் பிரதேஷ் கூட எடுத்துக்கலாம். சரி, 12% of forest cover constitute a protected area network in the state. ஓடிஎம்மா, நான் அருணாச்சல் பிரதேஷே போகிறேன். நார்த்தன் ராஜஸ்தான் அது வரைக்கும் கவர் ஆகுமான்னு கேட்டால் கவர் ஆகும். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியுமா? ஒரு விச் இஸ் த அல்பைனில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த வெஜிடேஷன் கேட்டு நம்ம எதை சொல்லியிருந்தோம்? இங்கே நம்தாப்பாவை விட்டுட்டு நம்ம என்னது என்ன சொல்லியிருந்தோம்? சைலண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க்னு சொல்லியிருந்தோம். கேக்குதா? ஹலோ, கேக்குது. வேலி ஆஃப் ஃப்ளவர்னு சொல்லியிருந்தோன்னா அது ஹிமாச்சல் பிரதேஷுக்கும் நார்த்தன் ராஜஸ்தானுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக அருணாச்சல் பிரதேஷ் போடலாம். கரெக்டா? கரெக்ட். அதோட மட்டும் தானே எனக்கு புரியல. என்னக்கா புரியல? நம்சா பர்மாவையும் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸையும் வச்சு எதுமோ சொல்லல. இல்ல, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கக்கா. விச் எந்த ஃபாலோவிங் கீழே கொடுக்கறத ஃபாலோவிங் வந்து எந்த நேஷனல் பார்க் வந்து ஆல்பைன் ரீஜனுக்கு கீழே இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். இருக்கிறதுலே ஆல்பைன் மேலன் போட்டு நம்ம வேலி ஆஃப் ஃப்ளவர்னு ஒரு ஆப்ஷன் எடுப்போம். 2019-20 அந்த ரேஞ்சில் ஒரு கொஸ்டின். ஓகேவா? அந்த கொஸ்டினோட மெரிட் வச்சிங்கன்னா நார்த்தன் ராஜஸ்தான்ன்றது ஹிமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை அடிச்சிடலாம். ஓகே. அதனால இப்போ நீங்க இருக்கிற ஸ்டேட்ல நான் அருணாச்சல் பிரதேஷ் போகலாம். அது இல்லாமல் அது ஆட் ஒன் அவுட்டும் கூட. With reference to the wetland of India, consider the following statement. Country's total geographical area under the category of wetland is recorded more Gujarat as compared to the other state. Okay. Country of total geographical area under the category of wetland is recorded more in Gujarat compared to other state. Wetland அங்கே அதிகமாக இருக்கு, ஜாகிரபிக்கல் ஏரியாவில் வெட்லேண்ட் அதிகமாக இருக்கிறது. சரி, நம்ம அது அந்த ரேன் ஆஃப் கட்சி வச்சு தான் அவங்க கேட்குறானுங்க. ஆனால் இன்லேண்ட் கேட்டதுனால நம்ம அங்கே ராஜஸ்தான் போட்டோம். சரி, இன் இந்தியா த டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் கோஸ்டல் வெட்லேண்ட் இஸ் லார்ஜர் தென் த இன்லேண்ட் வெட்லேண்ட். கோஸ்டல் வெட்லேண்ட் தான் அதிகம் இன்லேண்ட் வெட்லேண்டை விட. இது எனக்கு ஒரு ராடிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆன்சர் ஏ வந்துட்டியா? ஆமாடா. பார்க்கலாம். 2 கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது ஒன்று தான் எடுக்கிறோம் யூஸ்வலாக. எப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது நம்மளை எடுக்கிறது மாதிரி வந்துடுதுங்க. இது மாதிரி நம்ம எதுவுமே எடுக்க முடியல. அப்போ அது குஜராத் ரேன் ஆஃப் கட்சியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை நம்ம நார்மல் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்கணும் வெளியே. சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி சேட் அஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ்? அது பேர் என்ன? ஆக்சுவலி குஜராத்துக்கு வெட்லேண்ட் இருக்குல்ல, நிறைய இருக்குன்னு சொல்றாங்களா, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லேண்ட் ஆஃப் வெட்லேண்ட்னே சொல்லுவாங்க குஜராத்தை. ஓ, லேண்ட் ஆஃப் வெட்லேண்ட். சரியா? ஹிமாலயஸ் ட்ராவல் பண்ணுறேன். Which of the above can be said in the evidence of Himalayas being young fold mountains? எதெல்லாம் எவிடன்ஸா சொல்லுவேன்? ஸ்டீப் கிரேடியன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைடிங் இருக்கட்டும். யூடர்ன் ரிவர் கோர்ஸ். சரி, இது ஒரு யங் ஸ்டேஜ் தான். பிரம்மபுத்திரா. டீப் கார்ஜஸ், அது ஒரு டீப் கார்ஜஸ். அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். parallel mountain range 3 மட்டும் எடுக்க முடியாது, எடுக்கலாம். 3யும் எடுக்கலாம். parallel mountain range அதுவும் வருது இல்ல. parallel mountain range இருந்துச்சாலும் எங்க தானே. ஆனா அது தெரியல எனக்கு, அது எடுக்க முடியுமா? எவிடன்ஸ் ஆஃப் யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்னு சொன்னீங்கன்னா பேரலா ரேஞ்ச் இருக்கு. கரெக்ட் தானே அதுவும்? ஓகே, கரெக்டா? கரெக்ட்.
பேரலல் லைன்னா அந்த சிவாலிக்கு ஹிமாத்ரி இதெல்லாம் ஓகே. பேரலல் மவுண்டன் ரேஞ்சஸ். அத வச்சு நீங்க எவிடன்ஸ் சொல்ல முடியுதா? எங்க வச்சு? எங்கன்னு சொல்ல முடியுதா? ஒண்ணு ஹைட் கம்மி, இன்னொன்னு ஹைட் கம்மினா வளர்ந்துட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். பேரலல் மவுண்டன் ரேஞ்ச். ரொம்ப ஒரு அப்ரப்ட்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த கொஸ்டின் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம பார்த்தோம்ல ஒரு ஒரு ஸ்பேஸ் யூனிவர்ஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். எதெல்லாம் வச்சு யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியுது. ஒன்னு 2 தப்பு சொன்னோமே, அது பேர் என்ன? எக்ஸ்ப்ளோரேஷன் இது மட்டும் நீ சொன்னோம். டிஸ்கவரி எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும் தான் கரெக்ட், பாக்கி எல்லாம் தப்பு அப்படின்னு. அப்சர்வேஷன் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று மறந்துட்டேன். பிக் பேங் தியரோட இதுதான். ஆனா அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆஸ்ட்ராய்டு வந்து சுத்திட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆர்பிட்ட மாறி மாறி சுத்துது அப்படிங்கிறது. அது தப்புன்னு எடுத்தோம்க்கா. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ம். ஆனா இங்க அதே மாதிரி எவிடன்ஸ் வச்சு அந்த எவிடன்ஸ் எப்படி நீங்க இங்கேயும் எவிடன்ஸ் தான் கேட்குறாங்க. எவிடன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் தான் கேட்குறாங்க. டீப் கார்ஜஸ் வச்சு யூத்ன்னு சொல்லுவீங்களா? ஏன் கேவி அதை சொல்றேன்னு சொன்னேன் அப்போ? என்னமோ எனக்கு தெரிஞ்சு யூத் வி வேலி இதை வச்சு சொதப்பிக்கிறியோன்னு தோணுது. இல்ல இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஓகேவா? 1 2 3 4 ஓகேவா? ஓகே தானே, என்ன பிரச்சனை உனக்கு? அதான் நானும் கேக்குறேன். நீ அங்க யங் யூத் மெச்சூர் அது கூட மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ரிவர் கோர்ஸ் அக்கா. அவங்க ரிவர் கேட்கல, அவங்க யங் மவுண்டைன் ஃபோல்டுக்கு கேக்குறாங்க எவிடன்ஸ். ஆமாண்டா, பேரலா இருக்கும்போது ஒண்ணுத்தோட ஒண்ணு இப்படி அமைங்கி 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 ஃபோல்டு தானே ஆகும். மவுண்டன் ரேஞ்சஸ் நேரம் எரோடா இருக்கணும்ல, ஓல்டா இருந்தா. நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ்லாம் அப்படிதான் டிசெக்ட் ஆயிருக்கு. இது பேரலல். அதுக்கு நம்ம 4 வச்சுக்கிறோம் கேவி. 4 வச்சுக்கிறோம், பேரலல் ரேஞ்சும் வச்சுக்கிறோம், 3 வச்சுக்கிறோம், 4 வச்சுக்கிறோம். ஸ்டீப்பா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். நீனா எரோடா இருக்குன்னு நீ சொல்றது ஓகே தான். அப்ப யூட்டர்ன் ரிவர் கோர்ஸும் டீப் கார்ஜஸ் நான் எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறேன். அது டீப் கார்ஜஸ் வந்து யங் இதோட ஃபீச்சர்ஸ் தான். இனிஷியலா இருக்கும்போது உனக்கு என்ன இது, நீ மவுண்டன் ரிவர்ஸ்ல இருந்து இது பண்ணிக்கோ. இனிஷியலா இருக்கும்போது உனக்கு வேலி டீப்பனிங் நடக்கும், சரியா? அதனால டீப்பா இருக்கும் கார்ஜஸ். போக போக உனக்கு வந்து அந்த இப்படி கீழே செங்குத்தா போகாம சைடா விரியும். அதனால நமக்கு வந்து வைடனிங் நடக்கும். டீப் கார்ஜஸ் வந்து யங் ஃபீச்சர்ஸ் தான். யங் ஃபீச்சர் ஆஃப் ரிவரா, யங் ஃபீச்சர் ஆஃப் மவுண்டெயினான்னு கேக்குறேன். எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். மவுண்டெயின்ல இருந்து தானடா ரிவர் போகுதே. சரி ஓகே. யூட்டர்ன் கோர்சஸ் வந்து யூட்டர்ன் ரிவர் கோர்சஸ் இந்த சின்டாக்சியல் பெண்ட் பார்த்தாலே இப்ப அதுதான். இந்நேரம் பழசா இருந்தா அந்த இடம் ஃபுல்லா அரிடா இருக்கணும்ல, அரிச்சு ரிவர் கோர்சஸ்லாம் மாறி இருக்கணும். எங்க இருக்கனாலதான் அந்த இடத்துல அப்படி போகுது. டீப் கார்ஜஸ் வந்து நீ மவுண்டெயின் வந்து இந்த வேலி டீப் வேலினாலே உனக்கு மவுண்டெயின்ல தானடா வரும். வேலி டீப் பண்ணி வேலி வைட். சரி. Consider the following statement. Duration of monsoon decreases from southern India to northern India. Decrease ஆகும் தான். The amount of annual rainfall in the northern plain of India decreases from the west to east. சரி, east to west. eastல இருந்து west decrease ஆகும். கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். டிக்ரீஸ் ஆகும், இங்கேயும் டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட் இல்ல? என்னமே கரெக்டா. கார்பெட், ஜிம் கார்பெட் வந்து கங்கால இருக்கு. காசிரங்கா மானஸ்ல இருக்கு. சிக்கிம் மானஸ் அசாம்ல தானே இருக்கு. அங்க பாரு, அவங்க வந்து ஃப்ளோயிங் த்ரூ த பார்க் கேக்குறாங்க. கங்கான்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஜிம் கார்பெட். எனக்கு ஆன்சர் தெரியும், நான் சொல்றேன், கேக்குறேன். ஆன்சர் நன். எதுவுமே ஃப்ளோ ஆகல அதுல. ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலாக அது முடிஞ்சிச்சா? 2013 வரைக்கும் பார்த்துருக்கோமா அப்போ? சரி, அடுத்த கொஸ்டின் இருக்கு. நர்மதா ரிவர் ஃப்ளோஸ் டு த வெஸ்ட் வைல் மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஃப்ளோஸ் டு த ஈஸ்ட். இதுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது ஆன்சர்லாம். அவ்வளோதான், முடிந்தது ஜாகிரபி. நாளையிலேருந்து சீரியஸ் ஆரம்பிக்கலாம். சீரியஸ் 700 கொஸ்டின் இருக்கு.